முக்கியமான ஒரு விஷயம் கிருபையை பற்றி அவன் என்னோடு ஊழியம் செய்த ஒரு சத்தியத்தை நான் இன்று நம்ம பகிர்ந்து கொள்ள போகிறோம். நிச்சயமாய் ஆவியானவர் நம்மளோடு பேசுவாராக. 12ஆம் அதிகாரத்தில் 7 10 வசனத்து வரைக்கும் ஒரு ஆச்சரியமான ஒரு பகுதியை பவுல் அங்கே எழுதுகிறார். படிக்கும் போதே நமக்கு தெரியும் நம்ம நிலைமையும் அந்த பேசேஜில் நம்மளால பார்க்க முடியும். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல சில இடத்துல நிறுத்தி நிதானம் நம்ம வாசிக்க போகிறோம். 7ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம். அப்ப அவர் சொல்றாரு, எனக்கு நிறைய வெளிப்பாடுகள் கிடைத்தது, அந்த வெளிப்பாடுகள் என்னை உயர்த்துகிறதாம். பாருங்க, பக்கத்துல சொல்லுங்க, உங்களுக்கு கிடைக்கிற வெளிப்பாடுகள் உங்களை உயர்த்தும். ரெவலேஷன் லீட்ஸ் டு எலிவேஷன். ஒரு வெளிப்பாடை கர்த்தர் தருகிறார்னா அந்த வெளிப்பாடு நம்மளை உயர்த்துகிறதாக இருக்கிறது. ஆனா அந்த வெளிப்பாடுகளினால உயரக்கூடாதபடிக்கு இவன் ரொம்ப பெரியவனா மாறிடுவானோ அப்படின்னு அதை தடுப்பதற்காக அவர் சொல்றாரு, நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பாருங்க, ரொம்ப அவசரப்பட்டு கர்த்தர் தான் இந்த முள்ளை கொடுத்தாரு நினைச்சிடாதீங்க. ரொம்ப இவர் பெருமையில போயிடுவான், ரொம்ப இவனுக்கு தலகன் ஆயிடும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நினைக்க கூடாது. யார் அந்த முள்ளை கொடுத்தாரா? என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறதாம். தேவ தூதனால யாரா அது? சாத்தானுடைய தூதன். இது மைக்கிலோ இல்ல கேப்ரியலோ அல்ல, காப்ரா கொண்டு வருகிற பிசாசனுடைய ஒரு தூதன். இது கர்த்தருடைய செயல் அல்ல. இது யாருடைய செயல்? சாத்தானுடைய செயல். கர்த்தர் உயர்த்தணும்னு ஆசைப்படுகிறாரு, ஆனா உயர்த்த கூடாதுன்னு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முள்ளுனா என்ன? நீ தூங்கும் போது குத்தி விடுறாங்களே அந்த முள் இல்ல, இல்ல காலில் குத்துற ஒரு முள் அல்ல. முள் என்பது ஒரு அடையாளம். என்ன அடையாளப்படுத்துகிறார்? 8ஆம் வசனத்துல பாருங்க. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் 3 தடவை கேட்டான், ஆண்டவரே இந்த முள் எடுத்து போடுங்க, இந்த முள் எடுத்து போடுங்க, முள் எடுத்து போடுங்கன்னு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார்? அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலன் உள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நான் மேன்மை பாராட்டி. அப்ப சொல்றாரு, கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும். அப்ப பலவீனம் வார்த்தையை பார்த்த உடனே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. அப்போ சில பேர் இப்படி சொல்லிடுறாங்க, அப்போ ஆண்டவர் தான் பலவீனத்தை தரார், ஆண்டவர் தான் வியாதியை தரார், ஆண்டவர் தான் கோவிடை தரார், ஐயோ இந்த தீரா தலைவலி ஆண்டவர் குத்தார், இந்த ஆக்சிடென்ட் ஆண்டவர் ஏற்படுத்தினார். அது தவறான ஒரு உபதேசம். ஆண்டவர் நமக்கு வியாதியை கொடுக்கிறவர் அல்ல, அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிங்க? ஆண்டவர் வியாதியை படைத்தவர் அல்ல, அவர் வியாதினால் வாதிக்கிறவர் அல்ல, வியாதி கர்த்தரிடத்திலிருந்து வரவில்லை. அப்போ இதை எதை? கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் பலவீனம்னா என்ன? தொடர்ந்து சொல்றாரு, நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு? மேன்மை பாராட்டுகிறேன் அப்படின்னு சொல்றாரு அடுத்த வசனத்துல. அப்போ என்ன நடக்குது கவனிங்க. பவுலுக்கு கர்த்தர் நிறைய வெளிப்பாடு தரார். வெளிப்பாடை கொடுக்கறனால அவருடைய ஊழியம் வளர்கிறது. அநேகர் பிரசங்கத்தை கேட்க வராங்க, திரளான கூட்டம் வருகிறாங்க. எப்படின்னா நடு ராத்திரி கூட பவுல் பிரசங்கம் பண்றதை கேட்க ஆயத்தம். எந்த அளவுக்கு ஆயத்தம்னா, தூக்கம் வருது ஆனாலும் அவங்களுக்கு எப்படின்னா, சில பேர் இருப்பாங்களா சபையில கூட, தூக்கமா ஒரு ஆனாலும் பிரசங்கத்தை கேட்கணும்னு உட்காந்து தூங்கி கேட்டுன்னு இருப்பாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஆட்கள் இன்னும் வரல. அல்லேலூயா. அப்போ அதுல ஒருத்தன் பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே தூங்கிடுறான், தூங்கி கீழே விழுந்துடுறான், கீழே விழுந்தனா செத்துடுறான். உடனே பவுல் திரும்பி கீழே இறங்கி போய் அவனை உயிரோட எழுப்பி திரும்பியும் பவுல் என்ன பண்றா? பிரசங்கத்தை கண்டினியூ பண்றாரு. அல்லேலூயா. அப்போ பவுல் எங்க போனாலும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது. அப்போ பிசாசு பார்க்கறான், இவனை இப்படியே விட்டா இவர் உயர்ந்துடுவார், இப்படியே விட்டா பெரிய ஆள் ஆயிடுவார் சொல்லி இவனை கேவலப்படுத்தணும்னு சொல்லி பிசாசு இவருக்கு ஒரு முள் கொடுத்திருக்கிறார். அந்த முள் எதற்கு அடையாளம் சொன்னா, உபத்திரவம். கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றனால பவுலை போட்டு அடிக்கிறது, பவுலை போட்டு துன்புறுத்துறது, ஜெயில போடுறது, கட்டி போட்டு துன்புறுத்துறது, அவமானப்படுத்துறது, நிர்வாணப்படுத்துறது, அவமான வழக்கு போடுறது, கொலை பண்றது, இப்படி பவுலுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முள்ளு வியாதியோ வறுமையோ அல்ல. என்ன முள்ளுன்னு சொன்னா அது என்னது? உபத்திரவம். எல்லாம் சொல்லுங்க, உபத்திரவம். ஆமா, ஒரு அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் எனக்கு பவுலு குத்த மாதிரி ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்கு பாஸ்டர், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. என்ன முள்ளுமா? மாமியார் என்னதான் முள்ளு. அப்போ சொந்தக்காரனோ மாமியாரோ மருமகளோ நாத்தனாரோ இல்லை, அந்த உபத்திரவம் என்னன்னு சொன்னா கிறிஸ்துவின் நிமித்தம் பிசாசினால் வருகிற ஒரு உபத்திரவம்.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமா. இது சில பேர் இந்த வசனத்தை வியாதி நேரத்துல படிச்சுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இதை கர்த்தர் தான் கொடுத்தார் நினைக்கிறேன், இதை கிறிஸ்துவின் நிமித்தம் தான் இந்த வியாதி வந்திருக்குது போல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இதை எடுத்து போடுவதற்கு 3 தடவை பவுல் ஜெபம் பண்றாரு. ஆனா அந்த ஜெபத்தை கர்த்தர் என்ன பண்ணல. அப்ப சில பேர் நினைச்சிடறாங்க, அப்போ வியாதிக்காக ஜெபம் பண்ணக்கூடாது. பாருங்க, நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படலாட்டி நம்முடைய வேண்டுவதற்கும் விருப்பத்திற்கும் மேலதாக கர்த்தர் கிரியை செய்ய போகிறாருன்னு நினைக்கணும். எப்பெல்லாம் ஜெபம் கேட்கப்படலையோ அப்பெல்லாம் ஒரு விசுவாசம் இருக்கணும், கர்த்தர் ரொம்ப நல்லவர், என் ஜெபம் கேட்கப்படனாலும் பரவாயில்ல, கேட்டதை விட அதிகமாய் அவர் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பல ஜெபத்திற்கு கர்த்தர் இன்னும் அதுக்கு ஆன்சர் சொல்லலை. ஏன்னு சொன்னா நம்ம கேட்டதை விட இன்னும் பயங்கரமாய் கர்த்தர் செய்ய போகிறார். அப்போ 3 தடவை பவுல் ஜெபிக்கிறாரு, எதிர்பார்த்த பதில் வரல. ஏன் ஆண்டவர் அப்படி செய்தார்னா, பவுலுக்கு ஒரு வெளிப்பாடு. என்ன வெளிப்பாடு இருந்ததுன்னு சொன்னா, அதை பிலிப்பியர்ல அவர் எழுதும் போது எழுதுறார். பிலிப்பியர்ல பிலிப்பு சபைக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் பாருங்க. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல, ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறவருக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு. அப்ப பாருங்க, அவர் சொல்றார், உபத்திரவத்தை அனுபவிப்பதில் நமக்கு ஒரு பங்கு உண்டாம். அல்லேலூயா. வியாதியிலிருந்து விடுதலை ஆக்குவாரு, அவர் வறுமையிலிருந்து விடுதலை ஆக்குவாரு. எனக்காக அவர் வியாதியை சுமந்துட்டாரு, எனக்காக வறுமையெல்லாம் அவர் ஜெயிச்சுட்டாரு. வியாதியோ ஆக்சிடென்ட்டோ அவர் எனக்கு கொடுக்கிற தேவன் அல்ல. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன விசுவாசிக்கிறவனுக்கு எனக்கு வர பிரச்சனையும் வருன்றார் ஆண்டவர். இதை பவுல் நன்கு அறிந்திருந்தார். அதனால அவர் சொல்றாரு, கிறிஸ்தவனா மாறிட்டனா உனக்கு உபத்திரம் உண்டு. என்ன பிரதர், வந்த உடனே இதை ஃபர்ஸ்ட் நீங்க சொல்றீங்க, பக்கத்துல சொல்லுங்க, சர்ச்சுக்கு வந்துட்டல, அப்ப உபத்திரம் உண்டு. நீங்க தீமோத்தேயுக்கு எழுதும் போது பவுல் எழுதுவார், 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இதெல்லாம் வாசிச்சுன்னு வச்சுவாங்க, அப்புறம் நீங்க பயபக்தியா வாழவே மாட்டீங்க. நீங்க வாசிங்க பாருங்க, 3:12. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவருக்கும். இந்த வசனத்தை ஏன் பிரதர் முன்னாடியே நீங்க சொல்லல, சொல்லியிருந்தாலும் அந்த பக்கமே வந்திருக்க மாட்டேனே அப்படின்ற மாதிரி பாக்குறீங்க. அப்போ பயபக்தியா நீங்க வாழுன்னு நீங்க நினைச்சிட்டீங்களா, கட்டாயம் உங்களுக்கு உபத்திரம் வரும். ஆமேனே வரலையே. திரும்ப நான் சொல்றேன், யாரெல்லாம் நான் ஜெபிக்கணும், இன்னும் நான் வைராக்கியமா வாழணும், இன்னும் கர்த்தரையா ஊழியம் செய்ய நினைச்சீங்கன்னா உபத்திரமும் வரும். கிறிஸ்துவை விசுவாசிக்கிறனாலே வருமா? அப்போ இந்த முள் எதற்கடையாலும், பவுலுக்கு கொடுக்கப்பட்ட முள் எதற்கடையாலும்? உபத்திரவம். கொடுத்தது யாரு? பிசாசு. ஏன் இதை தேவன் எடுத்து போடல? ஏன்னா ஒவ்வொரு கிறிஸ்தவனும் உபத்திரவத்தை அனுபவிக்கணும், உபத்திரவத்தின் பங்கு அவனுக்கு உண்டு. அப்போ தேவன் என்ன செய்கிறார் இந்த உபத்திரவத்தின் மத்தியில? அதை தான் இங்க கற்றுக்கொள்ள போகிறோம். திருப்பி வாங்க 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல, அந்த உபத்திரவத்தின் மத்தியில ஏன் தேவன் எடுத்து போடாம தேவன் என்ன செய்ய இருக்கிறார் அப்படின்னா, 8ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, 12:8, அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன், அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன், என் கிருபை உனக்கு போதும். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நமக்கு ரொம்ப பழக்கமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. எல்லார் வீட்லையும் வாசல்லையும் வண்டிலையும் ஒட்டுற ஒரு என் கிருபை, மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ அப்படின்னு எழுதுற ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்போ இதை எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா, ஆண்டவர்கிட்ட ஏதோ நன்மைக்காக ஜெபம் பண்ணா ஆண்டவர் சொல்லுவாராம், சும்மா கேட்டு தொல்லை பண்ணாத, என் கிருபை இருக்குல்ல, அது கிருபை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணு போ. ஃபார் எக்ஸாம்பிள், ஆண்டவரே நான் வாடகை வீட்டில் இருக்கிற ஆண்டவரே, எப்போ ஆண்டவரே சொந்த வீடு தருவீங்க? ஆண்டவர் சொல்லுவாரா, என்ன நீ சொந்த வீடுன்ற, அதான் என் கிருபை இருக்குல்ல, கிருபை வச்சுட்டு போ, கஞ்சி தண்ணி குடிச்சிட்டு சாவு போ அப்படின்ட்டு ஆண்டவர் சும்மா என்னை கேட்டு தொல்லை பண்ணாத, கிருபையை குத்து அவர் சமாளிக்கிற தேவன் அப்படின்னு இந்த வசனத்தை என்ன பண்ணிடுறாங்கன்னா இன்டர்பிரட் பண்ணிடுறாங்க. ஆண்டவரே எனக்கு வியாதி நிறையா இருக்கு, ஆண்டவரே என்னை சுகமாக்குங்கன்னு ஆண்டவர் என்ன சொல்லுவாராம், இந்த வசனத்தை வச்சு, இந்த வியாதி உன்னை பெட்டர் ஆகுது, இந்த வியாதி உனக்கு ஏதோ பாடம் சொல்லி கொடுக்குது, அதனால என் கிருபை தரேன், உனக்கு சுகம் வேணுமா, கிருபை வேணுமா, சுகத்தை விட என் கிருபை வச்சுக்கிட்டு போ, கிருபை வச்சு என்ன பண்ணு, அட்ஜஸ்ட் பண்ணு. ஆண்டவரே நான் செத்துருவோம் போலே, செத்துட்டா மேலே வா, பரவாயில்ல வா. ஆண்டவரே சும்மா சொல்ல பண்ணாத, நான் எத்தனை பேருக்கு நான் சுகம் தரணும், ஒரு நாள் நீ கடவுளா இருந்து பாக்குறியா, ஒரு நாள் நீ கடவுளா இருந்து பாக்குறியா, நான் எவ்வளவு பேருக்கு சுகம் தரணும். அதனால அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவர் கிருபை இருக்குல்ல, ஆண்டவர் எல்லாருக்கெல்லாம் சுகம் தர மாட்டாரு, எல்லாருக்கெல்லாம் ஜெபத்தை கேட்க மாட்டாரு, எல்லாருக்கும் அவர் நன்மை செய்ய மாட்டாரு, பாவம் அவர் எவ்வளவுதான் அவர் அட்ஜஸ்ட் பண்ணுவாரு. யார? ஒரு தடவை ஒரு அம்மாக்காக ஜெபம் பண்ண போறேன், அவங்க சொல்றாங்க இவ்வளவு வியாதி எனக்கு அப்படின்றாங்க. நானும் சத்தமா ஆண்டவரே விடுதலை ஆக்குங்க, ஆனால பா விடுப்பா, அது ரொம்ப வருஷமா இருக்குது, அவரும் எவ்வளவுதான் கஷ்டப்படுவாராம்.
அப்போ ஆண்டவர் இப்ப பவுலை பார்த்து, என்ன பவுல் சும்மா முள்ளு முள்ளு முள்ளுங்கிற, அதான் கிருபை கொடுத்தல, ஷட் ஆஃப் த மவுத் பவுல் அப்படின்னு சொல்றாரா? என்ன சொல்றாரு? அதை தான் இன்னும் கற்றுக்கொள்ள போகிறோம். இதை சில கிரேக்க மொழியில இருந்து இந்த ஒரிஜினல் அர்த்தத்தை நம்ம பார்க்க போறோம். ஏன்னா புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்துல இருந்து ஒரு 5 கிரேக்க வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கிரீக்கு கத்துக்க ரெடி ஆகுங்க சொல்லுங்க. தமிழ்லேங்க தகராறு, இதுலேங்க கிரீக்கு. ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் நான் சொல்லி அடுத்த ஸ்டெப் போற பாருங்க. இங்க 3 தடவை பவுல் சொல்றாரு, உபத்திரவத்தை எடுத்து போடுங்க. பிரேயர் பண்ணாலும் ஆண்டவர் என்ன பண்ணல, எடுத்து போடல, எடுத்து போட முடியாது அப்படின்ட்டார். ஆனா அவர் என்ன சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். எல்லாம் சொல்லுங்க, என் கிருபை உனக்கு போதும். போதும் எல்லாம் சொல்லுங்க, போதும். அப்போ போதும் அப்படின்னாலே அந்த வார்த்தையோட கிரேக்க மொழி என்ன பார்த்தா, ஆர்கியோ. எல்லாம் சொல்லுங்களேன், ஆர்கியோ. பாருங்க, ஆர்கியோ. ஆர்கியோனா unfailing strength, overwhelming barrier. என்னது? unfailing strength that will help you, overwhelming barrier. அப்போ என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னா, பவுல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு பரவாயில்ல, என் கிருபை கொடுத்ததே உனக்கு பெரிய விஷயம், இந்த கிருபையை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ் அப்படின்னு சொல்லாமான்ற என்ன சொல்றாருன்னா, இந்த உபத்திரவத்தை மேற்கொள்வதற்காக ஒரு மேற்கொள்கிற ஒரு பலனை உனக்கு தருகிறேன். ஆர்கியோவா, மேற்கொள்ளும் ஒரு பலனாக என் கிருபை உனக்கு இருக்க போகிறது. உன்னை விட்டு விலகாத பலனாக என் கிருபை உனக்கு இருக்க போகுது. ஆண்டவரே, இந்த முள்ளு பெருசா இருக்குது, இந்த வியாதி பெருசா இருக்குது, இந்த உபத்திரம் பெருசா இருக்குது. இல்ல பவுல், அதை விட பெருசு என் கிருபை. அதை எடுத்து போடல, இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா அதை விட என் பலன் உன் வாழ்க்கையில பெருசா இருக்க போகுது. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, அவருடைய கிருபை எனக்கு போதும். சொல்லுங்க, என் தேவையை விட அவர் கிருபை பெருசு. சொல்லுங்க, என் கஷ்டத்தை விட அவர் கிருபை பெருசு. என் பொருளாதாரத்தை விட அவர் கிருபை பெருசு. சத்தமா அல்லேலூயா. அதெல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல, அதை மேற்கொள்ளுகிற ஒரு பலனாக கிருபையை தருகிறார். அல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் பிரச்சனை உண்டு, உபத்திரம் உண்டு, ஆமா, போராட்டங்கள் உண்டு. ஏன்னா இந்த உலகத்துல பிசாசான ஒருத்தர் இருக்கிறான். எங்கே போனாலும் கூடவே வரான். ஆஃபீஸ் போனீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி போய் உட்காந்துக்கிறான் அவன். வீட்டுக்கு போனீங்கன்னா வீட்டில் யார் வாயிலே உட்காந்துக்கிறான் அவன். ஆமாம், எல்லார் இடத்துலையும் அவன் இருக்கிறான். ஆமாம், சொந்தக்கார மத்தியில் அவன் தான் இருக்கிறான். எல்லா இடத்துலையும் இந்த பிசாசானவன் இருக்கிறான். ஆண்டு சொல்கிறாரு, கவலைப்படாத, என் கிருபை உனக்கு ஆர்கியோவாக இருக்கும். அப்படின்னா மேற்கொள்ளுகிற ஒரு பலனாக என் கிருபை இருக்கும். ஹல்லேலூயா. உபத்திரத்தை விட அவர் கிருபை பெருசாக இருக்கிறது. சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அடுத்தது 9ஆம் வசனத்தில் பாருங்க, அவர் சொல்கிறார், அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன். எல்லாம் சொல்லுங்களேன், என் பலன். பலன் சொல்லுங்க, பலன். ஆமா, அந்த இடத்துல அந்த சொல்லப்பட்ட கிரேக்க வார்த்தை 2வது வார்த்தை டுனாமிஸ். சொல்லுங்க, டுனாமிஸ். அது என்ன பிரதர் டுனாமிஸ்? ஆமா, எங்க மேக்ஸ் மிஸ் பேர் டுனாமிஸ், எங்க சயின்ஸ் மிஸ் பேர் சைனா மிஸ். ஆமா, அந்த மாதிரி மிஸ் பேர் இல்லை. டுனாமிஸ் அப்படின்னாலே ஒரு டைனமோ. டைனமோ கேள்விப்பட்டேன், டைனமைட். ஒரு 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 வெடிகுண்டை பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. அது எக்ஸ்ப்ளோசிவான வார்த்தை. அப்போ இந்த கான்டெக்ட்ல என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா, என்னுடைய கிருபை எப்படிப்பட்டதுன்னா, அது அற்புதமான வல்லமை செய்கிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒன்று, பிரச்சனைகளை மேற்கொள்ளுகிற கிருபையாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அற்புதத்தை கொண்டு வருகிற, ஓவரா வல்லமை தருகிற ஒரு கிருபையாக இருக்கிறது. சொல்லுங்களேன், டுனாமிஸ். ஆமா, அதை சொல்றாரு, அவர் கிருபை எனக்கு போதும், ஆர்கியோ. அது மாத்திரமல்ல, பலவீனத்திலே என் பலன். பலன், டுனாமிஸ், அற்புதமான ஒரு வல்லமை இருக்கிறது. அது மாத்திரம் அவர் சொல்றாரு, பூரணமாய். எல்லாரும் சொல்லுங்களேன், பூரணமாய். ஆமா, பூரணமாய். இங்கிலீஷ்ல பெர்ஃபெக்ட் அப்படின்னு இருக்கு, கிரேக்க மொழியில டீலியோ. எல்லாம் சொல்லுங்க, டீலியோ. டீலியோனா பிரதர் காஃபி இருந்தா கொடுங்க அப்படின்னாதீங்க. டீலியோ அப்படின்னு சொன்னா கம்ப்ளீஷன். என்னது? கம்ப்ளீஷன். டு ஆட் வாட் இஸ் லேக்கிங் அண்ட் மேக் இட் ஃபுல். ஒரு குறைவாய் இருக்கிறதை நிறைவாய் மாற்றுகிறது தான் தேவனுடைய கிருபையாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பவுல் வந்து இந்த உபத்திரம் வரும்போது, ஆண்டவரே, உபத்திரம் வரும்போது நான் வீக்கா ஃபீல் பண்றேன், ஆண்டவரே என்னால் எஞ்சி நிற்க முடியல, ஜனங்க உபத்திரப்படுத்தும் போது நான் விழுந்துருவோம்னு நான் நினைக்கிறேன், பலவீனமா ஃபீல் பண்றேன், ஆண்டவரே ரொம்ப வெறுமையா இருக்கிறேன். ஆண்டு சொல்றேன், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணன்னு சொன்னா, நீ ஒண்ணுமில்லாம தான் இருக்கிற, வெறுமையா இருக்கிற, குறைவுள்ளவனா இருக்கிற. ஆனா என் கிருபை எப்படிப்பட்டதுன்னா, உன்னை நிறைவாய் மாற்றுகிறதாக என் கிருபை இருக்கிறது. சில டைம் இந்த பிரச்சனை, ஆண்டவரே நான் வீக்கா இருக்கிறேன், ஆண்டவரே இந்த பிரச்சனை என்னோட பெருசா இருக்குது, இட் இஸ் கிரேட்டர் than me, இட் இஸ் பிகர் than me, ஆண்டவரே என்னை விட எல்லாம் பெருசா இருக்குது. கவலைப்படாதீங்க, அவர் கிருபை இருந்தா போதும், குறைவுகளை நிறைவாய் மாற்றும். சத்தமா அல்லேலூயா. அதனால சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், என் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும். கரங்களை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே சொல்லுங்க, நான் இன்கம்ப்ளீட்டா இருக்கிறேன்ப்பா,
சொல்லுங்க, நான் குறைவோடு இருக்கிறேன், என் பலன் போதாது. சொல்லுங்க, என் சத்துவம் போதாது, என்னுடைய ஞானம் போதாது, என் பலவீனத்தின் நிலையில உங்க வல்லமை, உங்க நிறைவு என்ன நிரப்பட்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஏன்னா நான் என்னாலே கம்ப்ளீட் ஆக முடியாது, நான் என்னாலே பெர்ஃபெக்ட் ஆக முடியாது, அவர் என்ன கம்ப்ளீட் ஆகி மாற்றுகிறார். சத்தமா அல்லேலூயா. அப்போ இந்த வெளிப்பாடுலாம் கிடைச்ச உடனே இப்போ பவுல் எப்படி இருந்திருப்பார்? துக்கமா இருந்திருப்பார் அவரு. பவுல், நீ பயங்கர வீக்கு, நீ பயங்கர சோர்வா இருக்கிற, ஆனா என் கிருபை உனக்கு ஆர்க்கியோ, என் பலன் உனக்கு டுனாமிஸ், என்னுடைய பலன் உனக்கு டீலியோ நிறைவா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அவர் எப்படி இருப்பார்னா பயங்கர உற்சாகமா இல்ல அழுதுகிட்டு இருந்திருப்பாரா? உற்சாகம் இருந்திருப்பாரா, அழுதுகிட்டு இருந்திருப்பாரா? உற்சாகமா. எஸ், அவர் நினைப்பார், உபத்திரம் வருதா, த்ரெட்டனிங் வருதா, மிரட்டல் வருதா, கொலை வருதா, கவலைப்பட மாட்டேன், அதை விட தேவ வல்லமை என்ன நிரப்ப போகுது. எஸ், எவ்வளவு பிரச்சனை அதிகமாக அதிகமாக அதை விட தேவ வல்லமை என்ன நிரப்ப போகுது. புது சப்ளைய, புது வல்லமை நான் அனுபவிக்க போகிறேன். அப்போ ஒவ்வொரு தடவை பலவீனம் வரும்போது எதிர்பாருங்க, அதை விட தேவ பலன் என்ன நிரப்ப போகுது. சத்தமா அல்லேலூயா. 10 அவர் சொல்றாரு, அந்தபடி நான் பலவீனமா இருக்கும் போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன், ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். அடுத்து என்ன சொல்றாரு? மேன்மை பாராட்டுகிறேன். ஆமா, மேன்மை பாராட்டுகிறேன். எல்லாம் சொல்லுங்க, 4வது வார்த்தை மேன்மை பாராட்டுகிறேன். மேன்மை பாராட்டுகிறேன்னா கொச்சுமாய். சொல்லுங்களேன், கொச்சுமாய். சத்தமா, கொச்சுமாய் அப்படின்னா டு மேக்னிஃபை அண்ட் ஷோ இட் ஆஃப். ஆமா, நான் அதை பெருமையா பேசுறேன், அதை பெருசாக்குறேன், அதை ஷோ ஆஃப் பண்றேன். எனக்கு வர பிரச்சனையை பார்த்து நான் வெட்கப்படுறது இல்ல, கிறிஸ்துவின் நிமித்தம் வர உபத்திரவங்களை பார்த்து இன்னும் கர்த்தரை நம்புவதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதை பார்க்கிறேன், இன்னும் கர்த்தரை பலப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பா நான் பார்க்கிறேன், இன்னும் கர்த்தரை உயர்த்துவதற்கான ஒரு வாய்ப்பா பார்க்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரச்சனையை பார்க்க 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 என் பலவீனங்களை நான் மேன்மை பாராட்டுகிறேன். இந்த பலவீனத்துல கர்த்தருடைய பலன் பூர்ணமாய் விளங்க போகுது. அதனால பலவீனங்களை நான் அருமையான ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் உங்க பலவீனங்களை வாய்ப்புகளா பார்க்குறீங்க? அதனால இனிமே நான் பலவீனத்தை பார்த்து ஒளிஞ்சோ மறைஞ்சோ ஐயோ நான் வேஸ்ட் ஐயோ அப்படின்னு அலறதான் போறது இல்லை. பலவீனத்தை பார்த்து நான் சந்தோஷமா மேன்மை பாராட்ட போறேன்னு சொன்னா அந்த பலவீனத்துல தான் அவர் பலன் பூர்ணமாய் விளங்க போகிறது. அவருடைய பலன் எனக்கு அவைலபிளா இருக்கிறது. அவருடைய கிருபை பூர்ணமாய் விளங்க போகிறது. அப்போ உபத்திரவத்தை பார்க்கும் போது இப்போ சொல்லுவார் பவுல், சைலஸ் ரெடியாவு, சீலா ரெடியாவு. ஏன்னா இப்போ என்ன வருது, நமக்கு உபத்திரம் வருது. நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னும் தேவனால மகிமைப்பட போகிறோம். பக்கத்தில் அப்ப சொல்லுங்களேன், உங்க பலவீனங்களை மேன்மை பாராட்டுங்க. அல்லேலூயா. அடுத்து அவர் சொல்றாரு பாருங்க 10வது வசனத்துல, அந்தபடி நான் பலவீனமா இருக்கும் போதே பலன் உள்ளவனா இருக்கிறேன், ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் துன்பங்களிலும் இடுக்கணில் நான் 9வது வசனம் பாருங்க, இந்த பவர் ஆஃப் கிரைஸ்ட் மைட் ரெஸ்ட் அப்பான் மீ. 9வது வசனம், அதற்கு அவர் என் கிருபை உனக்கு பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்க என்றார், ஆகையால் கிறிஸ்துவின், எல்லாம் சேர்ந்து அந்த வார்த்தையை, கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி. எல்லாம் சொல்லுங்க, என் மேல் தங்கும். ஆமா, எபிஸ்கினோ. 5வது வார்த்தை சொல்லுங்களேன், எபிஸ்கினோ. எபிஸ்கினோ அப்படின்னு சொன்னா கூடாரம் போட்டு தங்குகிறதாம். எப்படியா? கூடாரம் போட்டு, நம்ம பசங்க டேரா போட்டு, என்ன இங்கே டேரா போட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்முடைய பலவீன நேரத்தில், பலவீன சூழ்நிலையில், உபத்திரவத்தின் வரும்பொழுது கிருபை நம்மளை விட்டு ஒதுங்கி போகிறதல்ல, ஐயோ இப்போ நான் இருக்கக்கூடாது அப்படின்னு இல்லை, கூடாரம் போட்டு நம்ம மேல் தங்குகிற கிருபையாய் மாறுகிறதா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் மேல் தங்கும் கிருபை. சத்தமா ஒரு அல்லேலூயா. அப்போ பலவீனத்தை மேன்மை பாராட்டும் போது கர்த்தருடைய கிருபை என் மேல தங்கி இருக்குது. அல்லேலூயா. அப்ப எத்தனை பேர் இன்னைக்கு நிறைய வாய்ப்புகளோட இன்னைக்கு வந்திருக்கிறீங்க கர்த்தருடைய கிருபை தங்குவதற்கு? ஆமா, எனக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எத்தனை பேர் பிரச்சனையோட வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் நிறைய உபத்திரவத்தோட வந்திருக்கிறீங்க? ஆமா, தேவைகள் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு கிருபை நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாய் கொண்டே இருக்கிறது. அப்ப நீங்களாம் தேவனுடைய கிருபை தங்குவதற்கு நல்ல கேண்டிடேட்ஸ். அல்லேலூயா. தேவனுடைய கிருபை தங்குகிறதான கேண்டிடேட்ஸ். ஏன்னா எங்க வீக்னஸ் இருக்கிறதோ அங்கதான் தேவ கிருபை தங்குகிறது. அப்போ ஒவ்வொரு உபத்திரம் உங்களுக்கு வருகிற வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நம்ம எதை ஆப்பர்ச்சுனிட்டிஸா பார்ப்போம்? நல்ல விஷயங்கள், நல்ல சம்பாத்தியம், நல்ல வருமானம், நல்ல பதவி. ஆனா கர்த்தர் பவுல் சொல்றாரு, எனக்கு வர உபத்திரம் தான் எனக்கு வருகிற வாய்ப்புகள். தேவனுடைய மகிமை என் வாழ்க்கையில் வெளிப்பட போகிறது. சொல்லுங்க, என் பலவீனங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். சத்தமா சொல்லுங்க, என் பலவீனங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன்.
ஆமா, அதுதான் வெற்றியின் ரகசியமாக இருக்கிறது. எப்பவுமே நம்ம வாழ்க்கையில எதை எதை நம்ம பெருமையா பேசுவோம்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையில இருக்கிற பாசிட்டிவ் தான் பெருமையா பேசுவோம். அப்படிதானே? எல்லாருடைய வாழ்க்கையிலயும் உங்களை பத்தி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொன்னா இதை தான் பேசுவோம். பாசிட்டிவா தான் பேசுவோம். உதாரணத்துக்கு எல்லாரும் ரெஸ்யூம் ரெடி பண்ணுவீங்க வேலைக்கு போறதுக்கு. அந்த ரெஸ்யூம்ல என்ன போடுவீங்கன்னு சொன்னா, ஐ எம் ஹார்ட் ஒர்க்கிங், ஐ எம் ஸ்கில்ஃபுல். ஆமா, அப்படியே அந்த எப்படி போன கம்பெனியில் வேலையை விட்டதெல்லாம் சொல்றது கிடையாது. அச்சு தொத்திருப்பாங்க முந்தின கம்பெனியில். அங்கே சண்டை போட்டு உங்களை காரி துப்பி அமைச்சிருப்பாங்க. அதெல்லாம் மென்ஷன். ஆனால் அப்படியே இங்கிலீஷில் அழகாக எழுதுரு, ஐ வாண்ட் டு புட் மை பெஸ்ட் ஃபுட் ஃபார்வர்ட். நான் போய் இருந்துட்டு உங்கள் கம்பெனி மேலே அங்கே ஒரு கம்பெனி அழிச்சிட்டு வந்திருப்பாங்க. இங்கே பார்த்தா ரெஸ்யூமில் பார்த்தா உங்கள் கம்பெனிக்கே நான் தான் என்னவா இருப்பேன், தூணா இருப்பேன். அப்படியே எல்லா பாசிட்டிவ் தான் சார். அதை ரெஸ்யூமை கூட விடுங்க. இப்போ உங்களை பற்றி யாராவது செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொன்னால், மை நேம் இஸ் எஸ்ரா, ஐ எம் கமிங் ஃப்ரம், ஐ ஸ்டடிட் திஸ் தட் அப்படின்றோம். ஆனால் எவ்வளோ சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனோன்னு சொல்ல மாட்டோம். அங்கே பார்த்தா 5 அரியர் 10 அரியர் 100 அரியர் வச்சு பிஇ பாஸ் பண்ணியிருப்போம். ஆனால் ஐ கம்ப்ளீட்டட் பி பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் ட்ரிபிள் இ அப்படின்வோம். ஆனால் எவ்வளோ ஃபெயில் ஆனோம், படிக்கும் போது எத்தனை கட் அடித்தோம், எதுவுமே நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா நம்மளுடைய பாசிட்டிவை தான் மேன்மை பரட்டணும்னு விரும்புவோம். அதே மாதிரி தான் நம்முடைய லுக்ஸ்லேயும் அப்படி தான். எப்பவுமே நம்ம எப்படி இருப்போம்னா ப்ரெசன்டபிளாக, அது தப்பு கிடையாது. ஆனாலும் எப்பவுமே நான் அப்படியே ஒரு கிழிஞ்சதோ ஒரு இதோ பார்த்தா நம்ம காட்ட மாட்டோம். சில பேருக்குலாம் பிம்பிள்ஸ் வந்தாலே சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. அது பார்த்துக்கிறீங்களா? ஏன் சர்ச்சுக்கு இல்லை? பிம்பிள்ஸ் வந்துச்சு, அதனால என்ன பண்ணல நான் சர்ச்சுக்கு வரல. ஏன்னா யாரும் பார்த்துருவாங்க, அது நம்ம கண்ணுக்கே தெரியாது, சொன்னால் தான் நமக்கு தெரியும். ஆனால் ஏன்னா அவங்களுடைய எதை காட்டணும்னா பாசிட்டிவாக காட்டணும், பெஸ்ட்டாக காட்டணும். ஏதாவது நெகட்டிவ் வந்துருச்சுன்னா அதை மூடி மறைக்கணும். கிழிஞ்சது, ஆமாம், ஏதாவது ஒரு டேமேஜ் ஆச்சுன்னா அதை ஏதாவது மூடி மறைக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் எப்பவுமே பெருமையை பேசுறது அது நல்லது தான், பாசிட்டிவ் காமிக்கிறது நல்லது தான், அதை விரும்புகிற தப்பான விஷயம் இல்லை. ஆனால் ஆண்டவர் முன்னாடி வரும்பொழுது பெருமையாக அல்ல, நம்முடைய வீக்னஸை பெருமை பாராட்டுகளாக மாறணும். சத்தமா ஒரு அல்லேலூயா, உற்சாகமா ஒரு அல்லேலூயா. அதுலேயும் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் எங்கே பார்ப்போம்னு சொன்னால், இந்த பொண்ணு பார்க்குற சம்பவத்தில் தான். பொண்ணு பார்க்கும்போது அங்கே நடக்கும் பாருங்க இன்ட்ரெஸ்டிங்கான சீனு. ஏன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கிறேன். அங்கே பொண்ணு பார்க்கும்போது மாப்பிள்ளை அதில் தான் உலகத்திலே பெஸ்ட்டான மாப்பிள்ளை மாதிரி இருப்பார். அந்த ஃபேமிலியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைக்கி அதான் உலகத்திலே பெஸ்ட்டான அப்பா அம்மாவை அங்கே உட்காந்துரு, பெர்ஃபெக்ட் அப்பா அம்மா இருப்பாங்க, பெர்ஃபெக்ட் சித்தப்பா சித்தி இருப்பாங்க, பெர்ஃபெக்ட் மாமா எல்லாம் வரிசையாக உட்காந்துருப்பாங்க. ஆனால் அது முன்னாடி சண்டை போட்டு வந்துருப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணு பார்க்க போகும்போது தான் அப்படியே எல்லாம் அது முன்னாடி காரில் இறங்குற வரைக்கும் அச்சு புச்சுன்னு அந்த பொண்ணு அப்படி இப்படி சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. உள்ள நல்லா இது அப்பா, இது அம்மா, இது மாமா, இது அத்தை, இது சித்தி, சித்தப்பா, சித்தப்பா பார்த்தா இவ்வளோ நல்லா வர இப்படியா அப்படின்னு அதுக்கு பிறகு தான் தெரியும் கல்யாணம் வர தெரியும் எவ்வளோ மோசமான இருக்காருன்ட்டு. அப்படிதான் ஒருத்தர் என்ன பண்ணாங்கன்னா, பொண்ணு கூப்பிட்டு போனாங்க. அவர் கொஞ்சம் புத்தியில் வளராதவர். அவர் அப்போ சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி பொண்ணு வீட்டில் என்ன கேட்டாலும் பெருசாவே சொல்லு, சம்பளம் வேலையை பற்றிலாம் பெருசாவே சொல்லு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. இவரும் போய் உட்காந்துக்கிறாரு. போன உடனே வாங்க மாப்பிள்ள, வாங்க மாப்பிள்ள, வாங்க மாப்பிள்ள, எதில் வந்தீங்க? கார்லேயே வந்தீங்க? ஒன்றும் இல்லை, பெருசாக சொல்லல. இல்லை இல்லை, நாங்கள் பஸ்ஸில் வந்தோம் அப்படின்ட்டாரு. சரி சரி உட்காந்து பஸ்ஸில் வந்தார். உட்காந்துட்டாங்க. உட்காந்து இந்த மிச்சர் டீ காவிலாம் சாப்பிடும் போது மாப்பிள்ளைக்கு போகிற இருமி இருக்கிறாரு. என்ன மாப்பிள்ளை கோல்டா? கோல்டோட என்ன பெருசு, கோவிட் அப்படின்ட்டாரு. இப்போ போகும்போது கேட்பாங்க, யாராவது கேட்பாங்க, என்னப்பா பொண்ணை பிடிச்சிக்குதா? என்னது பொண்ணை பிடிச்சி? பொண்ணோட பெருசு, பொண்ணோட அம்மா எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா செருப்பு கல்வி வச்சுக்கிறாங்க ராஸ்கலை. அப்போ எல்லாத்துலையும் எதுன்னு சொன்னா பெருசா சொல்லணும் அப்படின்ட்டு. ஆனா இதே தான் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட வரும்போது பெருசா சொல்ல வேண்டாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும், நீ யாருன்னு தெரியும், நீ எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியும், உன் வண்டவாளம் உன் தண்டவாளம் எல்லாம் எனக்கு தெரியும். நீ ஏன் நடிக்கிற? பக்கத்துல பார்த்து கேளுங்களேன், ஏன் வந்தாலே நடிக்கிற கேளுங்க. ஏதோ பெருசா எல்லாம் செஞ்ச மாதிரி நடிக்கிற. அல்லேலூயா. ஆண்டவர் பார்க்குறாரு, உன்னை நான் சின்ன வயசுலேருந்தே பார்க்குறேன், பிறகுதுக்கு முன்னாடி இருந்தே பார்க்குறேன். நான் உன்னை குறித்து எல்லாமே தெரியும். ஏதோ தப்பு பண்ணா மாதிரி, நீ எவ்வளோ தப்பு பண்ணனா என் பிள்ளையை உனக்காக சாகடிக்கிற மாதிரி தப்பு பண்ணிக்கிற நீ. அப்போ இந்த அளவுக்கு தப்பு பண்ணிட்டு அப்படியே வந்து தப்பு பண்ணாத மாதிரி நடிக்கிற. உன்னை பற்றி எல்லாமே எனக்கு தெரியுன்றார் ஆண்டவர். சத்தமா அல்லேலூயா. அப்போ ஆண்டவர்கிட்ட வந்தாலே எதை ஓப்பன் அப் பண்ணணும்னு சொன்னா, நம்முடைய பலவீனங்கள் ஆராதனை கூட நம்ம பார்த்தோம். நம்முடைய பலவீனங்களை ஓப்பன் அப் பண்ணும்போது, பலவீனங்களை மேன்மை பாராட்டும் போது, அந்த நேரத்தில் தேவனுடைய கிருபை பலனாய் மாறுகிறது. நம்ம எப்பவுமே மனுஷங்கிட்ட போயிட்டு நம்முடைய பலவீனத்தை ஓப்பன் அப் பண்றோம். அது தப்பு கிடையாது. நல்ல ஜெபிக்கிற ஆட்கள் கிட்ட பலவீனத்தை சொல்லலாம். ஏதோ விட முடியாத கெட்ட பழக்கம் இருந்ததுன்னா அது யார்கிட்டயா சொல்லி அதுக்காக ஜெபத்தில் சகாயம் பெற்று அதில் இருந்து விடுதலை பெறலாம். இல்லை பாஸ்டர்கிட்ட சொல்லலாம். ஆனால் எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லிடக்கூடாது. அதனால தான் இயேசு கூட அழும்போது, கெத்செமனே தோட்டத்தில் அழும்போது 3 பேரை மட்டும் தான் கூப்பிட்டு போறாரு. நான் அழுறதை மற்றவங்க யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி. யார்? பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்த 3 இன்னர் சர்க்கிள். ஏன்னா வேதனைப்படுறதை யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லி 3 பேரை கூப்பிட்டு போறாரு. அவங்க மத்தியில் தான்
அழுகுறாரு. ஏன்னா அவங்க ரொம்ப ஆண்டவரை நேசிக்கிறவர்களாக இருந்தாங்க. அப்போ இன்னைக்கு இதே கான்செப்டை இன்னைக்கு ஆண்டவர்கிட்டையும் கொண்டு வந்துட்டோம். எப்படி நான் ஜனங்க முன்னாடி பாசிட்டிவா இருக்கிறனும், எப்படி ஜனங்க கூட எப்படி பெருமையா இருக்கிறனும், அதே போல யார்கிட்டயும் வந்து நிக்கிறதுன்னு சொன்னா ஆண்டவர் முன்னாடி வந்து நிக்கிறது. ஆண்டவர் நம்முடைய டாக்டர் மாதிரி. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உலகத்திலே சிறந்த உயர்ந்த டாக்டர் நம்முடைய ஆண்டவராக இயேசு மாத்திரம் தான். சத்தமா அல்லேலூயா. இப்போ டாக்டர் கிட்ட போறீங்க, டாக்டர் கேட்கிறார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன், நீ எதுக்கு வந்தப்போ? இல்ல டாக்டர் கொஞ்சம் வலியா இருக்குது. அப்படி பெரிய வலியா இருக்கும், ஆனா பார்த்தா ஊசிக்கு பயந்து சின்ன வலின்னு சொல்லிடுறது. அதுக்கப்புறம் சொல்லாம விட்டு ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகி படுத்த படுக்கையாகி நேராக கல்லறைக்கு போயிடுறது. அப்போ டாக்டர் கிட்ட போனா என்ன வலின்னு சொல்லணும். மூக்கு பெருசாயிடுச்சு டாக்டர், காது வலிக்குது, கண்ணு வலிக்குது, என்ன பலவீனம்னு சொல்லும் போதுதான் அந்த டாக்டர் சரியான ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும். அதே தான் ஆண்டவர் கிட்ட வரும்பொழுது ஓகே மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடாது. ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை பலவீனன்னு ஒத்துக்கணும். எத்தனை பேருக்கு அதிகமான கிருபை வேணும்? ஆமா, 2 கையை உயர்த்தி சொல்லுங்களேன், எனக்கு அதிகமான கிருபை வேணும். இன்னும் அதிகமான கிருபை வேணும்னா யாருக்கையா கையை வாடகைக்கு வாங்கி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு அதிகமான கிருபை வேணும். அப்போ உங்களுக்கு அதிகமான கிருபை வேணும்னா ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது ஓப்பன் அப் பண்ணி, ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன், பலவீனனா வந்திருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்ட்டு ஓப்பன் அப் பண்ண, நம்மளை திறந்து கொடுக்க, வார்த்தையில் ஓப்பன் அப் பண்ண, ஆராதனையில் ஓப்பன் அப் பண்ண கர்த்தர் நம்மளோடு பேசுவார், நம்மளை பலப்படுத்துகிறவராக இருப்பார். அல்லேலூயா. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வரக்கூடாது. நான் அவங்க சொன்னாங்க நான் வந்துக்கிறேன். ஆமாம், அப்படியே ஒரு வார்த்தை சொன்னால் 4 பேர் திரும்பி பார்க்குது. அது அவங்களுக்காக ரைட்டு, அந்த சிஸ்டருக்காக கத்தர் பேசுகிறா, பார்த்தா 4 பேர் உங்களை பார்த்துன்னு இருக்காங்க. எதுவுமே எந்த வார்த்தை இருந்தாலும் எனக்கு தான் கத்தர் என்னோடு பேசிட்டு இருக்கிறாரு. அவன் உங்கள் மேலே கை வச்சு சொல்லுங்களேன், எனக்காக வந்திருக்கிறேன் சொல்லுங்க, நான் பலவீனமாக வந்திருக்கிறேன், எனக்கு தேவைகள் இருக்குது சொல்லுங்க, நான் குறை உள்ளவனா இருக்கிறேன், கர்த்தர் என்னை பலப்படுத்த வல்லவரா இருக்கிறார், எனக்காக கிருபை வைத்திருக்கிறார் சொல்லுங்க, நான் மூடி மறைக்க போவதில்லை, கர்த்தர் எனக்கு கிருபையை தருவார். அப்போ ஒவ்வொரு தடவை சபைக்கு வரும்போது, ஒவ்வொரு தடவை தேவ சமூகத்துக்கு வரும்போது பயங்களை கர்த்தரிடத்துல பேசணும், நம்முடைய குறைவுகளை கர்த்தரிடத்துல பேசணும். ஏன்னா கிருபை என்பது தண்ணீரை போல, தண்ணீர் எப்படி ஆழமான பள்ளமான இடத்திற்கு ஓடுகிறதோ அதே போல கிருபை என்பது பலவீனனை தேடி ஓடுமா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். எங்க சோர்ந்து போய் இருக்கிறாங்களோ, எங்க பலவீனனா இருக்கிறாங்க, எங்க குறைவா இருக்கிறாங்களோ அங்க ஓப்பன் பண்ணி இருந்தீங்கன்னு சொன்னா அந்த கிருபை பள்ளமான இடத்துல வந்து நிரப்பி அந்த பலவீனத்திலையும் தேவ பலன் உங்களை நிரப்புகிறதாக இருக்கிறது. அங்க கிருபை ஓவர்ஃப்ளோ ஆகுது. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்லுங்க, எந்த விஷயத்துல பலவீனனா இருக்கிறனோ அதுல கிருபை ஓவர்ஃப்ளோ ஆகுது. அதனால ரோமர் 5:20 வேதம் சொல்லுகிறதுல, ஆகையால் மீறுதல் பெருகும்படி நியாயப்பிரமாணம் வந்தது, அந்த அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை பெருகிச்சா. எந்த இடத்துல கிருபை பெருகிச்சா? ஆமா, பாவம்னா வெறும் ஒரு பாவத்தை மட்டும் எடுத்துக்கூடாது. ஆதாம் பாவம் செய்ததுனால ஏற்பட்ட விளைவுகள் என்ன? மரணம், கடன் பிரச்சனை, வறுமை, கெட்ட பழக்கம், ஆமா, எல்லா அந்த பயம், சமாதானமின்மை, வியாதி, இந்த எல்லாமே இந்த பாவத்திற்குள்ள வந்துடும். அப்போ எங்கெல்லாம் பள்ளங்கள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் சாபம் இருக்கிறதோ அங்க கிருபை பெருகும். எங்கெல்லாம் நீங்க தாழ்வா இருக்கு அங்க கிருபை பெருகும். எங்கெல்லாம் உங்களால விட முடியாத கெட்ட பழக்கங்கள் இருக்கிறதோ அந்த இடத்துல நீங்க தேவனிடத்துல அர்ப்பணிக்கும் போது கிருபை அங்க பெருகிறதாக இருக்கிறது. உங்க பலவீனமான இடம் தான் கர்த்தர் கிருபை ஈர்க்கப்படுகிற இடமாக மாறுகிறது. திரும்ப சொல்றேன், உங்க பலவீனமான இடம் தான் கர்த்தருடைய கிருபை ஈர்க்கப்படுகிற ஒரு இடமாக மாறுகிறது. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்க கிருபைய, உங்க பலவீனத்தை ஓப்பன் அப் பண்ணுங்க. ஆண்டவரே இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் பிரச்சனை, இதுதான் ஓப்பன் அப் பண்றேன், இதற்காக கிருபை நான் பெற்றுக்கொள்கிறேன். கர்த்தரிடத்துல வரும்போது அவர் கிருபையை அதிகரிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் எதற்கு ஃபேமஸ் அப்படின்னு சொன்னா, அவருடைய மேஜர் எதுன்னு சொன்னா கிருபை தான் அவருடைய மேஜர். அல்லேலூயா. நீங்க காலேஜ் எல்லாம் போனீங்கன்னு சொன்னா சிங்கிள் மேஜர் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் பிஏ அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மேஜர் சப்ஜெக்ட் எடுக்கணும். பிஏ எக்கனாமிக்ஸ், பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஆமாம், நான்லாம் இந்த 12th 10th முடிச்ச உடனே எதில் வந்து இந்த பயாலஜி இருக்காதுன்னு குரூப்பை தான் தேடினேன் நான். சில பேர் எப்படி தேடுவாங்கன்னா மேக்ஸ் இருக்காத குரூப்பாக, அதான் பியூர் சயின்ஸ் எந்த குரூப்பில் இருக்குது, எந்த ஸ்கூலில் இருக்குது, ஏன்னா அதில் என்ன இருக்காது. ஆனால் சில இங்கே இருக்கிறீங்க விஞ்ஞானிகள், சில அறிவாளிகள், மேதைகள், சர்வ ஞானிகள் இருக்கீங்க, கெமிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து படிச்சிருக்கிறீங்க. ஆமாம், சில பேர்லாம் அது என்ன மேக்ஸ்லாம் எடுத்து என்ன பண்ணியிருக்கீங்க, படிச்சிருக்கீங்க. ஆனால் இது வந்து ஒரு பலவீனர்கள் வர சர்ச்சு இது. அல்லேலூயா. ஆமாம், இந்த மேக்ஸ், இந்த கெமிஸ்ட்ரி, A² B² இதெல்லாம் வெறுக்கிற ஒரு போதகரனாக இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போது சில பேருடைய மேஜர் அந்த மாதிரி கெமிஸ்ட்ரினா ரொம்ப பிடிக்கும், சில பேர் பயாலஜினா பிடிக்கும். அது ஜுவாலஜி, எங்கள் அம்மாலாம் ஜுவாலஜி, எப்படி தான் அந்த ஜுவாலஜியை படித்தாங்களோ தெரியல. ஆமாம், ஜுவாலஜி படித்து அந்த தாவரியல், அந்த பிளான்ட்டு, அதெல்லாம் என்ன ஆராய்ச்சி பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒரு மேஜர், அவங்களுடைய ஸ்பெசிஃபிகேஷன். ஆமாம், ஆனால் ஆண்டவருடைய
மேஜர் என்னன்னு சொன்னா அவருடைய மேஜை கிருபை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எதை மேன்மைப்படுத்துகிறாரோ இல்லையோ அவர் கிருபையை மேன்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். மோசே ஒரு தடவை ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே உங்க மகிமை எனக்கு காண்பீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஒரு இடத்துல வைக்கிறேன், அங்க என் மகிமை என்ன பண்றேன் நான் காட்டுறேன் அப்படின்றாரு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என் தயையை எல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போகும்படி நான் செய்வேன் அப்படின்னு சொல்றார். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன ஆண்டவரே உங்களை காட்டுங்கன்னு சொன்னா உங்க கிருபையை காட்டுவீங்க அப்படின்னு மோசே கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நான் கிருபையானவர். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? என் தேவன் கிருபையானவர். கிருபைனா என்ன? தகுதி இல்லாதவனுக்கு தேவன் அளிக்கும் தயவு. அன்னைக்கு சொன்ன ஆதியாகமம் 6:8 முதல் தடவை கிருபைங்கிற வார்த்தை வரும்பொழுது கனான், அந்த வார்த்தைக்கு அர்த்தமே தாழ்வுல இருக்கிற ஒருத்தனை மேலே இருந்து ஒருத்தர் இறங்கி அவனை தூக்குறது பேர் தான் கிருபை. அப்போ நம்ம தாழ்வுல இருக்கிறன்னு ஒத்துக்கிற வரைக்கும் மேல இருந்து ஒருத்தர் இறங்கவே முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க நான் தாழ்வுல இருக்கிறேன்? ஆமா, சில பேர் குள்ளமா இருப்பாங்க, அந்த உயரத்துல அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. அப்ப இந்த போட்டோலாம் எடுக்கும்போது பாத்தீங்களா, கிளாஸ் போட்டோல ஃபேமிலி போட்டோ, திடீர்னு இப்படி நின்றுவாங்க. ஆமா, திடீர்னு என்ன பண்றாங்க, ஹைடான மாதிரி என்ன பண்றாங்க, நின்றுவாங்க. அப்போ இந்த மாதிரி ஆட்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறாங்க. என்னன்னா, எனக்கு தெரியும் நான் எப்படிப்பட்டவன்ட்டு, நான்லாம் எல்லாமே தெரியும். ஆனா யார் ஒருத்தங்க எனக்கு எதுவும் தெரியாது ஆண்டவரு, நான் ரொம்ப கீழே இருக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கும்போது அவர் இறங்கி நம்மளை தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். அதனாலதான் சகையை பார்த்துக்க, என்ன சகையோ உன்னை தேடி வந்த நீயே மரத்து மேல ஏறி உட்காந்துக்கிற, கீழே இறங்கு. கீழே இறங்கினாதான் உனக்கு ரட்சிப்பு. எப்போ கீழே வரையோ அப்போ கிருபை வேலை செய்யும். எப்போ ஒத்துக்கிறியோ நான் பலவீனன்னு சொல்லி, எப்போ உங்க பலவீனங்களை நீங்க மேன்மை பாராட்ட ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ ஆண்டவர் உங்களுக்கு கிருபையை தந்து பலவீனத்துல பலனை தருகிற தேவனாக இருக்கிறார். சில டைம் நமக்கு பயங்கள் இருக்குது, கவலைகள் இருக்குது, இந்த ஃபைனான்சியல் பாரம் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல, இந்த சூழ்நிலை எப்படி தாங்க முடியும்னு தெரியல, இந்த கெட்ட பழக்கத்துல எப்படி விடுதலை ஆகுதுன்னு தெரியல, இந்த திருமணத்துல இந்த சூழ்நிலை, இந்த மினிஸ்ட்ரியில இந்த சூழ்நிலை, இந்த வேலையில இந்த சூழ்நிலையிலிருந்து எப்படி விடுதலை ஆகுறதுன்னு தெரியல. ஆனா ஆண்டவரே உங்க சமூகத்துல நான் வந்து இருக்கிறேன், தாழ்வுல வந்து இருக்கிறேன் அப்படின்னு உட்காரும் போது அவர் வாக்குத்தத்தம் தருகிறார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் பலன் பூர்ணமாய் விளங்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, இந்த உலகத்துக்கு ஒரு ரட்சகர் தேவை. ஆண்டவர் யாரை சூஸ் பண்றாரு? எந்த வம்சத்தை சூஸ் பண்றாருன்னா, ஒரு 75 வயசு அங்கிளையும் 66 வயசு ஆன்ட்டியும் சூஸ் பண்றாரு. நம்மளா இருந்தா ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு ஒரு நல்ல ஹேண்ட்ஸமான ஒரு பேரண்ட்ஸ் தேவைன்னா நம்ம எப்படி சூஸ் பண்ணியிருப்போம்? ரீசென்ட்லி மேரிட் கப்புள் அப்படிதானே சூஸ் பண்ணியிருப்போம். தேடு, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை தேடு, எந்த அக்கௌண்ட்ல பெஸ்ட் கப்புளாக இருக்கிறாங்க, ஏன்னா உலகத்துக்கு ரட்சகர் அனுப்பணும், அந்த மூலியமா ஒரு சந்ததி ஆரம்பிக்கணும் அப்படின்னா நம்ம யாரை தெரிஞ்சிருப்போம்? பெஸ்ட் கப்புள், ஹேண்ட்ஸமான கப்புள், அதிக ரீல்ஸ் போட்டிருக்கிறவங்க, அதிக வியூவர்ஸ் உள்ளவங்க, அதிக சப்ஸ்கிரைபர் உள்ளவங்க. ஆனா ஆண்டவர் யாரை தேடுறாருன்னா, ஊரு பேர் தெரியாதவங்க. அவங்க பேர் என்ன? 75 வயசு பேர் என்ன? அவரு அப்ராம். என்னது ஆப்ராமா? சரி, 66 வயசு அந்த ஆண்டி பேர் என்ன? சாராய். என்ன சாராய் அடிப்பாங்களா? இல்ல அவங்க பேரு சாராய். ஆமா, அவங்கள தெரிந்து எடுத்துதான் கர்த்தர் அவங்க மூலியமாக ஈசாக் என்கிற ஒரு யூத சந்ததியை உருவாக்குகிறாரு. கிருபை பலவீனத்துல தான் பூர்ணமாய் ஓவர்ஃப்ளோ ஆகும். பலவான் மாதிரி நடிச்சா கிருபை வேலை செய்யாது. யார் பலவீன ஆண்டவரே ஒத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு கிருபை அதிகமாய் நிரம்பும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உலகத்தை ஆசீர்வதிக்க கர்த்தர் இஸ்ரவேலை சூஸ் பண்றாரு. அப்போ ஒரு நாள் மோசே, ஒரு நாள் உபாகம புத்தகத்துல மோசே இஸ்ரவேல் ஜனங்கிட்ட பேசுறாரு. மோசே சொல்றாரு, நீங்க தான் பெரிய ஜனங்களா, நீங்க ரொம்ப அதிகமா இருக்கிறனால கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளல, நீங்க கொஞ்சமா இருக்கிறீங்க, நீங்க பலவீனரா இருக்கிறீங்க, கர்த்தர் உங்க மேல பிரியமுள்ளவராக இருக்கிறார், அதனாலதான் உங்களை சூஸ் பண்ணினாரு. ஏன் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறீங்கலாம்? ஏன்னா நம்ம பலவீனரா இருந்தோம், அந்த கிருபையை ரிசீவ் பண்ணுவதற்கு நம்ம தான் பாத்திரவான்களாக இருக்கிறோம். நம்ம பலவீனன்னு அவருக்கு தெரியும், அதனாலதான் கர்த்தர் நம்மளை இங்க கொண்டு வந்து இருக்கிறார். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்துல பா சொல்லுங்க, ஓவர் பில்டப் கொடுக்காதீங்க, நீங்க பலவீனர் தான், அதனாலதான் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. அல்லேலூயா. எகிப்துல மேய்ப்பர்களாலே மதிக்க மாட்டாங்களாம். மேய்ப்பர்னாலே கால் தூசிக்கு சமம். அதனாலதான் யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் வரும்பொழுது அவங்களுக்காக தனியா ஒரு ரோ போட்டு அவங்களுக்கு என்ன கொடுக்குறாரு? சாப்பாடு கொடுக்குறாரு. எகிப்தியரோட அவங்களுக்கு என்ன கிடையாதுன்னு சொன்னா, அந்த பந்தி கிடையாது, தண்ணியில தான் சாப்பாடு, தனியா சாப்பாடு. ஏன்னா அவங்க ஒதுக்கப்பட்டவங்க. ஆனா எந்த தேசத்துல ஒதுக்கப்பட்டாங்களோ அதே தேசத்துல தான் கோஷேன், அருமையான ஒரு தேசத்தை கர்த்தர் அவங்களுக்காக கொடுக்கிறார். ஏன்னா பலவீனத்துல தான் கிருபை பூரணமாய் விளங்கும். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். மோசே யாரு? ஒரு பலவீனன். மோசே யாரு? முதல்ல அவர் எப்படி இருந்தாருன்னா ஒரு பலவானா இருந்தார், படைத்தலைவனா இருந்தாரு. மோசே 40 வயசு வரைக்கும் பல யுத்தங்கள்ல செய்து பயங்கரமான வெற்றி. அவரை குறித்து நீங்க எகிப்திய சரித்திரத்துல படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா பல வெற்றிகளை ஜெயம் பெற்றவர். ஆனா இப்ப 80 வயசுல இருக்கும்போது ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு முற்செடியில தோன்றி, மோசே, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் உங்க முற்பிதாக்களின் தேவனுமா நான் வந்திருக்கிறேன், நீ தான் போய் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துல இருந்து விடுதலை பண்ணணும் போ அப்படின்னா, இவர்ல
நானா அப்படின்றாரு. திக்குவாய மாறிட்டார். சந்தர்ப்ப சூழ்நிலை அவர் என்ன பண்ணிடுச்சு, அப்படி மாத்திடுச்சு. என்னால பேச முடியலன்றாரு. ஆனா ஆண்டு சொல்றாரு, இப்படிப்பட்ட ஆள் தானே எனக்கு வேணும். ஆமா, ரொம்ப பேசுறவன் கொண்டு போய் சாதிச்சிட்டான்னா, நான் பேசியே சாதிச்சிட்டேன்னு சொல்லுவான். எவனுக்கு பேச தெரியலையோ அப்பதான் அவன் சொல்லுவான், ஆண்டவருடைய கிருபை என்ன பேச வைத்தது. எப்போ ஒருத்தன் வேஷன் ஒத்துக்கிறானோ, எப்போ கான்பிடன்ட் எல்லாம் போச்சுன்னு ஒத்துக்கிறானோ, அப்போ கிருபை பூர்ணமாய் விளங்குகிறது. அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க நான் வேஸ்ட் ஆண்டவரே? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க எனக்கு எந்த கான்ஃபிடென்ட்டும் இல்ல? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க நான் ஒன்றும் இல்லை? எஸ், அப்போதான் கிருபை நம்ம வாழ்க்கையில வேலை செய்யும். தாவீதுக்கு 14 பிள்ளைகள் இருந்தாங்க. 14க்கு மேலே பிள்ளைகள் இருந்தாங்க. ஆமா, 7 மனைவிகள் இருந்தாங்க. ஆமா, அந்த அந்த பிள்ளைகள்லாம் உட்காந்து சாப்பிட்ற ஒரு பெரிய டேபிள் இருக்குமா. அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் கவர்னராக இருந்தாங்க. ஒவ்வொரு சிட்டிக்கு கவர்னராக இருந்தாங்க பிள்ளைகள். ஆனா ராஜாவுடைய அடுத்த ராஜ்யபாரம் யாருக்கு வந்ததுன்னா சாலமோனுக்கு வந்தது. சாலமோன் யாருன்னு சொன்னா, தாவீதுக்கும் பத்சேபாளுக்கும் விபச்சாரத்தில் ஏற்பட்ட உறவுல கடைசியில திருமணத்துல முடிஞ்ச உறவு, அந்த உறவுல பிறந்தவர் தான் சாலமோன். அந்த வீட்டிலே கடைசி யாருன்னா சாலமோன். ஆமா, அந்த வீட்லயே அழகானவர் யார் இருந்தா, அப்சலோம் இருந்தார். அப்சலோமுக்கு முடி பயங்கர நீளமா இருக்குமா. வேதம் சொல்லுது அவருடைய முடி வருஷத்துக்கு ஒரு தடவை கட் பண்ணுவாராம். கட் பண்ணல 1.5 கிலோ வெயிட்டாம். எது? ஆமா, நீங்க அப்படியே பாக்குறீங்க, எனக்கு அந்த பாக்கியம் இல்லையே. அப்படிப்பட்ட ஒரு ஆண் அழகன் அப்சலோம். ஆனா அவனுக்கு கிடைக்காத ஒரு ராஜ்யபாரத்தை ஒரு விபச்சாரத்துல அந்த அந்த உறவுல ஏற்பட்ட ஒரு பிள்ளையான சாலமோனுக்கு கர்த்தர் அடுத்த ராஜ்யபாரத்தை கொடுத்தார். ஏன்னு சொன்னா, பலவீனருக்கு தான் அவருடைய கிருபை பலனாய் மாறுகிறது. சத்தமா அல்லேலூயா. ஐயோ, என்னை யாரும் நேசிக்கல, சரியான குடும்பம் இல்ல, எனக்கு சரியான நல்ல பெற்றோர் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு பலவீனரா இருக்கிறீங்களோ அந்த அளவு கிருபை நம்ம மேல ஓவர்ஃப்ளோவா மாறுகிறது. எத்தனை பேர் அது விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தண்ணீர் ஆழமான இடத்துக்கு வரும். நீங்க ஆழமான இடத்துல இருந்தீங்கன்னா உங்களை தேடி கிருபை வருகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய சீஷர்கள்ல நிறைய பேர் இருந்தாங்க. அதுல லேட்டா வந்தவர், கடைசி வந்தவர் யாருன்னு சொன்னா, சவுலாய் இருந்து பவுலாய் மாறினவர். அவர் சாதாரணமால உபத்திரம், சபையை எரிச்சு கொண்டவர், சேவானை கொண்டவர் அவரு. ஆனா அவர் தான் பிற்காலத்துல மிகப்பெரிய ஒரு அப்போஸ்தலனா மாறுகிறார். அத்தனை பேர்லயும் டிஸ்குவாலிஃபை ஆக இருக்கிறது யாருன்னு சொன்னா பவுல் தான். அந்த 12 பேர்லயும், அப்போஸ்தலர் நடவடிக்கையில் இருக்கிற 12 அப்போஸ்தலர்களையும் இருக்கிறதுல டிஸ்குவாலிஃபை ஆனது யாரு? பவுல். ஏன்னா அவர் யாரு? சபையை துன்பப்படுத்தினவர். எத்தனையோ சபைகளை அவர் சீர்குலைச்சவர், துன்பப்படுத்தினாரு. எந்த அளவுக்கு துன்பப்படுத்தினார்னா, ஒரு நாள் இயேசுவே வானத்தை திறந்து கேட்கிறாரு, பவுலே பவுலே, சவுலே சவுலே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். ஏன்ப்பா நீ துன்பப்படுத்த? அந்த அளவுக்கு துன்பப்படுத்தினவரை கர்த்தர் என்ன பண்றாருன்னா, அவரை வெளியில கொண்டு வந்து அவரை பலத்தினால் நிரப்பி அவரை ஒரு மிகப்பெரிய ஒரு அப்போஸ்தலனாக மாற்றுகிறார். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்க பலவீனமே கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிற ஒரு இடமாக மாறுகிறது. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் உங்க பலவீனத்தை நீங்க மேன்மை பாராட்ட போறீங்க? உங்க பலவீனம் தான் கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிற ஒரு இடமா மாறப்போகுது. கரங்களை சொல்லுங்களேன், என்னுடைய பலவீனம் தான் கர்த்தரனை பயன்படுத்துவதற்கு வாய்ப்புகளாக மாறப்போகிறது. உலகம் பலனை செலக்ட் பண்ணும். நீ செலக்ட் படிச்சிருக்காரு, நீ நல்லா அந்தஸ்து, கையில பணம் இருக்குது. ஆனா ஆண்டவர் யாரை செலக்ட் பண்றாருன்னா பலவீனனை செலக்ட் பண்றாரு. பாருங்க, இந்த பவுல் எதுல எக்ஸ்பெக்ட்னா யூத கலாச்சாரத்துல எக்ஸ்பெக்ட். அவரை மாதிரி படிச்சவர் யாரும் கிடையாது. அவன் 10 கட்டளைகள் பயங்கரமா தெரியும், தெரிஞ்சது மாதிரி அதன்படி வாழ்கிறவர், பிரமாணங்களை படிச்சு கரைச்சு குடிச்சவர். அவரு எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்? அவரு பெஞ்சமின். முதல் ராஜா எந்த கோத்திரம்? சவுல். ஆமா, அதே கோத்திரத்தில் இன்னொரு ராணி யாரு? எஸ்தர். எஸ்தர் பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்தவங்க. இப்படிப்பட்ட ஒரு ராஜரீக கோத்திரம், யூதா கோத்திரத்தில் இணைந்ததான பெஞ்சமின் கோத்திரம். அப்படிப்பட்ட கோத்திரத்திலிருந்து வந்தவர். யூத கலாச்சாரத்தின் பயங்கர ஸ்டாண்டர்ட். அவரு பரிசேயன். அவர் ஒரு பரிசேயன். பரிசேயர்கள் யாருன்னு சொன்னா மற்றவங்களை குற்றப்படுத்துவாங்க, ஆனாலும் பயங்கரமா பரிசுத்தமா வாழ்றவங்க. எந்த அளவுக்கு பரிசுத்தமா வாழ்றாங்கன்னா, இஞ்சி பூண்டு மிளகா காரம் உப்பு எல்லாத்திலையும் தசமபாகம் கொடுக்குறவங்க. அந்த அளவுக்கு பரிசுத்தமா வாழ்றவங்க. அந்த அளவுக்கு நம்மளால என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. கமாலியல் பாதத்து அண்டையில உட்காந்து கற்றுக்கொண்டவங்க. ஆமா, அவருடைய ஸ்ட்ரென்த் அண்ட் நாலேஜ் ஆஃப் த லா. அப்படியே போய் நின்று பேசினார்னா எல்லாரும் அப்படியே மயக்கி, அந்த பேச்சு திறன்ல மயக்கி கரைச்சு யூதர்கள் எல்லாம் அப்படி வசப்படுத்திடுவாரு. இப்போ ஆண்டவர் அவரை போயிட்டு, உன்னை நான் ஊழியத்துக்கு அனுப்புறேன், ஆண்டவரே அனுப்புங்க ஆண்டவரே. எங்க ஆண்டவரே போகணும் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, புறஜாதி கிட்ட போன்றாரு. எங்க போ ஆண்டவரே? யூதர்கிட்ட போய் ஏதாவது வாய் பேசி, ஏதாவது ஒரு வாக்கியங்களை பேசி, பிரமாணங்களை பேசினா நான் பேசுவேன் ஆண்டவரே. புறஜாதி கிட்ட போய் சொல்றீங்களே, நீ அங்க போ ஆண்டவர். அங்கதான் நான் வீக்னஸ்ல தான் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதே இன்னொரு சைட்ல இன்னொரு அப்போஸ்தலன் இருக்கிறார், பேதுரு. பேதுரு யாருன்னு சொன்னா ஒரு யூதன். ஆனா யூத கலாச்சாரத்தை பத்தி தெரியாதவர் அவரு.
ஆமா, நியாயப்பிரமாணத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாதவர் அவரு. மீன் பிடிக்கிற அந்த கலிலேயாவில் இருந்தனால அந்த மீனவர்கள் மாதிரியே பேசி, ஆமா அப்படியே லோக்கலா பேசுவார். எந்த அளவு லோக்கலா பேசுறா, நம்ம ஆலியா புறஜாதிலாம் சொல்லுவாங்க, நம்ம ஆலியா இவர் பேசினா போதியா பயங்கர சிரிப்பா இருந்தியா இவரு, ஆமா என்னமா பேசுறாரு அப்படின்னுவாங்க. ஆமா நம்மளை போல ஒரு ஆலியா இவரு அப்படின்னுவாங்க பேதுரை பார்த்து. இப்ப பேதுரு ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை அனுப்புறேன் அப்படின்னா, ஆண்டவர் அனுப்புங்க ஆண்டவர், எங்க ஆண்டவர் போகணும்னா, ஆண்டவர் சொல்றாரு யூதருக்கு கிட்ட போ அப்படின்றாரு. ஆண்டவர் யூதனா, அவன் டீசெண்டான ஆள் ஆண்டவர், நான் மீன் பிடிக்கிறேன், அப்பப்போ நான் வந்து இஷ்டத்து நான் பாட்டுக்கு பெஜாராவது, ஆமா காபரா அப்படிலாம் நான் பேசுறேன் ஆண்டவர், என்ன போய் யூதன் கிட்ட போய் பேசுறீங்களா? நான் இல்ல, அந்த பலவீனத்துல தான் ஏன் பலன் பூர்ணமாய் விளங்கும். நம்ம பலவீனத்துல தான் கர்த்தர் பயன்படுத்தும் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கரங்களை வைத்து சொல்லுங்க, என் பலவீனத்துல கர்த்தர் என்னை பயன்படுத்துவார். சொல்லுங்க, என் பலத்தை மேன்மை பாராட்டல, என் பலவீனத்தை மேன்மை பாராட்ட போறேன். சத்தமா அல்லேலூயா. உங்க முன்னாடி நிக்கிறேன், நான் ஒரு பலவீனன். ஆமா, நான் என்னதான் கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருந்தாலும், ஆமா இந்த மாதிரி முன்னாடி நின்று பேசுறதுக்கெல்லாம் பயங்கர ஷிவரிங் ஆகும், பயங்கர ஸ்டேஜ் ஃபியர். ஆமா, ஆனா ஏதோ பாஸ்டர் குடும்பத்துல பிறந்தனால இந்த ஸ்கூல்ல எங்க மீட்டிங்ல இந்த ஃபெலோஷிப்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஹே இஸ் அ பாஸ்டர் சன் அப்படின்னு ஸ்கிட்ல எல்லாம் போட்டுருவாங்க. நமக்கு ஸ்கிட்ல எப்படிப்பட்ட கேரக்டர் நடிக்கணும்னு ஆசை, குடிகாரனா திருட்டு பையெல்லாம் நடிக்கணும் ஆசை. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்டரா, ஒரு ஏசு கிறிஸ்து அடியெல்லாம் போட்டு விட்டுருவாங்க. ஐயோ நான் இதுக்கெல்லாம் தகுதியே இல்லைனாலும் என்ன பண்ண விடவே மாட்டாங்க. முன்னாடி நின்று பேசினாலும் அப்படியே வேர் தூத்தும். ஒரு தடவை யூத் கேம்ப் நடந்துட்டு இருக்குது, முட்டுக்காட்லயே ஏதோ ஒரு இடத்துல யூத் கேம்ப் நடந்துட்டு இருக்குது, குரூப் டிஸ்கஷன் வச்சுக்கிறாங்க. அப்போ குரூப் டிஸ்கஷன்ல குரூப்பா எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு டக்குன்னு அதுல இருந்து ஒரு குரூப்ல இருந்து வந்து பேசணும். என்னை பேச விட்டாங்க, நீ போய் பேசணும். ஒரு சீட்டை குத்து விட்டாங்க. சீட் எடுத்துட்டு வந்து ஸ்டேஜ்ல வந்தா ஸ்டேஜ் பறந்துருச்சு. அது எங்க போச்சுன்னு தெரியல. நான் பாட்டுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, சோத்திரம் சோத்திரம் அல்லேலூயா அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம், அப்படியே வேர் தூத்துது. நல்லா மைக் கூட இருந்தவர், ஆமா எந்த பகுதி நீங்க தியானிச்சீங்க, இதுதான் சொல்ல வரீங்களா? ஆமாம் அதுதான் சொல்ல வந்தேன் அப்படின்னு போய் உட்காந்துருந்தேன். அப்போ அவ்வளோக்கு அவ்வளோ பலவீனம் நானு. சின்ன வயசுல இந்த வசனம் படிக்கிற காம்படிஷன்லாம் வரும், எக்ஸாம்லாம் பாஸ் வைப்பார். அப்போல்லாம் கிறிஸ்டியாக ஜாய்ஸாக பார்த்தா அடிக்கடி பார்த்து எழுதுவேன். நான் எழுதி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிடுவேன். நான் திட்டுவாங்க. ஆமாம், ஏற்கனவே கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணி வச்சிருப்பார். நான் அந்த கொஸ்டின் பேப்பர் நைட்லாம் பார்த்து கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணுறேன் நான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு பலவீனம் தான் உங்க முன்னாடி நின்று கொண்டு இருக்கிறேன். எனக்கு இந்த இந்தினாலே பிடிக்கவே பிடிக்காது. இந்தினாலே அது பாரத் மாதாக்கு ஜெயிலாம் கிடையாது, அது விரோதி. அதுக்கு ஏன்னு சொன்னால், நம்ம 2வது படிக்கும் போது ரோசரி மெட்ரிகுலேஷனில் படிக்கும் போது இந்தி எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும் போது தெரியாத என்ன பண்ணலாம், புக் வச்சு எழுதலாம்னு சொல்லி அப்பயே காலுக்கு கீழே புக் வச்சு திருப்பி நின்றேன். ஸ்கூல்ல திரும்ப சவுண்டு கேட்டு மிஸ் பார்த்துட்டாங்க. மிஸ் பார்த்து முட்டி போட வச்சிட்டாங்க. அதே ஸ்கூல்ல எங்கள் அக்கா 7th படிக்கிறான். அப்போது ஒரே ஸ்கூலில் 2 பேர் படிக்கவே கூடாது, அதான் பெரிய ஒரு தப்பு. அது எங்கள் அக்கா படிக்கிறா. எங்கள் அக்கா கிட்ட பசங்களாம் சொல்லிட்டாங்க, அக்கா டுடே யூ ஆர் ஸ்டாண்டிங் அவுட் சைட், ஒய் பிகாஸ் யூ காப்பிட் இன் தி எக்ஸாம் அப்படின்ட்டாங்க. அதே ஸ்கூலில் எங்கள் அம்மா வேறு வேலை பார்த்துருந்தாங்க முன்னாடி. அப்போ தனவி டீச்சர் பையனா நின்று சாவடி அடிக்கிறாங்க. அங்கே சேர்த்து 10 நாள் வீட்டுக்கு போனால் அங்கேயும் சாவடி. ஸ்கூலில் காப்பி அடித்து மாட்டிட்டியா 2வதுலேயே பாருங்க. அப்போ அன்னைக்கு நான் யோசிச்சேன், இனி இந்தியை படிக்கக்கூடாது, இந்தி எனக்கு விரோதி. அப்போ இந்த இந்திலாம் எங்கள் அக்கா இந்தி டியூஷன் போவா, நான் இந்தி டியூஷன் போக மாட்டேன். ஆனால் அந்த பலவீனத்தை தான் கர்த்தர் எங்கே கொண்டு போனார், நார்த் இந்தியா கொண்டு போனார். நார்த் இந்தியா இந்தி மக்கள் மத்தியில் கொண்டு போய் அங்கே என்னை பயன்படுத்த ஆரம்பித்தார். அல்லேலூயா. அப்போ எதுக்கு சொல்லணும்னா, எங்கே பலவீனம் இருக்குதோ அந்த பலவீனத்தில் பயன்படுத்துகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். எனக்கு 2 விஷயத்தில் ஒரு பயம். ஒன்று, நாயை கண்டா பயம். இன்றைக்கும் பயம் இல்லாத மாதிரி நடிக்குதான். அதனால் யார் வீட்டில் ஜோமோனை கூப்பிட்றாங்கன்னா ஃபஸ்ட்டு அங்கே நாய் இருக்குதா, நாய் இருந்தால் ஜேம்ஸை நான் போய்ட்டு வந்துருங்கண்ணா, நாய் இல்லையா, ஏன்னா அது நாயின் அலர்ஜி. அடுத்தது பேயினா ஒரு பயம். ஏன்னா ஒரு தடவை 4th இங்கே படிக்கும் போது இந்த படிக்கட்டில் வரும்போது இவங்க வீடு இருக்கும், அங்கே டிவியில் தான் படம் பார்க்க போனாங்க. அப்போது படம் பார்க்கும்போது பேய் படம். அந்த பேய் படத்தில் என்ன ஆச்சுன்னு சொன்னால், ஒரு பொம்பளையை சாவடிச்சிடறாங்க 4 பேர் சேர்ந்து. அதோடைய ஆவி என்ன பண்ணிச்சுன்னா இன்னொரு பொம்பளை மேலே இறங்கி அது பார்த்தா 4 பேரையும் சாவடிக்கும் போதுலாம் அது கண்ணு வெள்ளை கண்ணா மாறிடுது. அது அப்போ அதை பார்த்ததுலேருந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு தனியாக பாத்ரூம் போகிறதுக்கு பயம். இப்போ பாத்ரூம் வந்து இந்த கீழே போய் அப்படி திரும்பணும். நீங்கள் உட்காந்துருக்கிறீங்களா அந்த இடத்துல தான் பாத்ரூம் இருக்கும், கீழே இருக்கும் கிரவுண்டில். எங்கள் வீடு ஞாபகம் இருக்கும். அப்போ அந்த பக்கம் போகணும், வீட்டு விட்டு வெளியில் வந்து அந்த சைடு போகணும். அந்த வீடு பார்த்தா அது ஒரு பேய் பிடிச்ச வீடு மாதிரி தான் இருக்கும், அந்த வீடு வேறு. அப்போ அங்கே பாத்ரூம் போகிறதுக்கு பயம், இங்கே வந்து பயம். மாடியில் வந்து சில டைம் அங்கே பார்த்தா அதுவும் பயம். அப்படியே பயத்தில் வாழ்ந்துட்டு பேயினாலே பயம். அப்போ சில டைமில் மாடியில் இங்கே சிரிப்பு சத்தம் கேட்கும், நாங்களும் அலறிச்சுன்னு ஓடுவோம். அப்போது அதனால் யாரும் இல்லை, ஜேம்ஸனா சாமி பிரதர் இல்லாட்டி நாங்கள் மாடியே வரமாட்டோம். அப்போ அப்படிப்பட்ட இருந்தால் நார்த் இந்தியா போனால் எந்த ஜப கூட்டத்தை போனால் 2 பேயாவது ஆடும். அப்போ ஒரு பல மாதங்கள் ஆண்டவரே பேய் ஆடக்கூடாதுன்னு ஜோமன்ட்டு போனது அதெல்லாம் பெரிய மறக்கவே முடியாது. ஆனால் எங்கெல்லாம் போனோம் பேய் ஆடும். ஆனால் அதுக்கு பிறகு பலத்தை கந்து கத்தர் அவங்க தலைமையில கை வச்சு பேய் ஓட்டுறது கத்தர் கிருபை கொடுத்தார்.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ பலவீனத்துல கர்த்தர் நம்மளை பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு கூட காலையில கூட ஆண்டவரே ஒரு பலவீனம்னா நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, நான் பேசினேன்னா அது ஃபெயிலியர் ஆயிடும், நீங்க பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லி தான் வந்திருக்கிறேன். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துன்னு சொல்லலாம். என்னுடைய அறிவோ என்னுடைய ஞானமோ இல்ல, கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். என் பலவீனத்துல கர்த்தர் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஒரு பிரசங்காளர் இப்படியாக சொன்னாரு, உங்க பலவீனத்துல இருந்து நீங்க பிரசங்கம் பண்ணுங்க, அப்போ உங்க பிரசங்கத்துக்கு முடிவே இருக்காது. ஏன்னா நிறைய கண்டென்ட் இருக்கும். எப்போ உங்க பலவீனத்தின் வெளிப்பாடுகளை வச்சு நீங்க பிரசங்கம் பண்றீங்களோ உங்க பிரசங்கத்துக்கு என்ன இருக்காது, முடிவு இருக்காது. ஏன்னா கண்டென்ட் ஜாஸ்தி. ஏன் கண்டென்ட் ஜாஸ்தினா பலவீனங்கள் இங்க ஜாஸ்தியா இருக்குது. ஏன்னா பலவீனங்களை வைத்து கர்த்தர் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் நிறைய பலவீனங்கள் இருக்கலாம்? கர்த்தர் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப கர்த்தர் உங்களை அதிகமாய் பயன்படுத்த போகிறார். ஓரல் ராபர்ட்ஸ் என்கிற ஒரு கர்த்தருடைய தாசர், அவர்தான் கர்த்தர் நல்லவர் என்று அதிகமாய் பிரசங்கம் பண்ணினவர். வெளியிலலாம் 19ஆம் நூற்றாண்டுலலாம் இந்த மாதிரி சுகத்துக்கெல்லாம் ப்ரேயர் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவர் தான் வெளிப்படையாகவே டிவியில் வந்து சுகத்திற்காக ஜெபம் பண்ணி ஒரு பெரிய ஒரு எழுச்சியை கரிஸ்மேட்டிக் அதை கொண்டு வந்தவர் ஓரல் ராபர்ட்ஸ். அவர் பிறக்கும் போது ஒரு திக்குவாயனாம். எப்படி அவர் திக்கு, அவரால் பேசக்கூட முடியாதான். ஆனால் இன்னைக்கு அவர் பேரில் ஒரு பெரிய யூனிவர்சிட்டி, பைபிள் காலேஜ், தியாலஜிக்கல் செக்குலர் யூனிவர்சிட்டி நீங்கள் அமெரிக்கா தேசத்தில் இயங்கி கொண்டு இருக்கிறது. எங்க பலவீனமோ அங்க தேவனுடைய வல்லமை பூரணமாய் விளங்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் பென்னிஹின் தெரியும்? டாக்டர் பென்னிஹின் அவர் பிறக்கும் போதே அவர் ஒரு திக்குவாயா பிறந்தவர். அவர் தன்னுடைய வாலிப வயசுல ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அந்த அபிஷேகத்தின் நிமித்தமா அந்த அபிஷேகமானது அவருடைய வாயை சுகமாக்கி ஒரு பெரிய பிரசங்காளராக மாறினார். அப்போதான் அவர் டெவலப் ஆகி போற நேரம். அப்போ ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண கூப்பிட்டுருக்காங்க. அந்த பிரசங்கம் பண்ண அந்த மீட்டிங் ஹோஸ்ட் பண்ணவர் என்ன பண்ணிட்டாரு, நியூஸ் பேப்பரில் அடையாளம் விளம்பரம் போட்டார். அவர் ஃபோட்டோலாம் போட்டு டுடே பென்னிஹின் இஸ் ப்ரீச்சிங். ஆனால் இவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாதான் இவர் ரட்சிக்கப்பட்டாரு, இவர் சபைக்கு போறாரு, இவர் பிரசங்கலாம் பண்ண அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது. இவர் அந்த மீட்டிங்கு போய் உட்காந்துருக்கிறாராம். அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு அவங்க அப்பா அவங்க அம்மாவும் அந்த மீட்டிங் வந்து உட்காந்துருக்கிறாங்க. இவருக்குன்னா அள்ளு இல்லை, இவருக்கு பயங்கர பயம். ஐயோ அப்பா வந்திருக்கிறாரு. உடனே பக்கத்தில் பாஸ்டர் கிட்ட சொன்னாராம், பாஸ்டர் இன்னைக்கு பிரசங்கம் முடிச்ச பிறகு உங்கள் வீட்டுக்கு தான் நான் வரப்போகிறேன். ஏன் சார் எங்கள் வீட்டுக்கு என்ன பண்ண முடியாது, இன்னைக்கு நான் போக முடியாது, எனக்கா நீங்கள் ஜோம் பண்ணுங்க அப்படின்னாராம். பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு பாஸ்டர் வீட்டுக்கு போயிட்டு தங்கிட்டு விடிய காலையில் ஒரு 3 மணி அப்படி எழுந்துச்சு வீட்டுக்கு போகிறாராம். வீட்டுக்கு போனால் அவங்க அப்பா அவங்க அம்மா சோஃபாவில் உட்காந்துருக்கிறாங்க. அப்போது அவங்க அப்பா அவங்க சொல்கிறாராம், இவன் உன் பிள்ளையாடி அப்படின்னா அவங்க அம்மா கிட்ட. ஏங்க என்னாச்சுங்க, இவன் ஆராதிக்கிற தேவனை நம்மளும் ஏற்றுக்கணும்னாங்களாம். அல்லேலூயா. இவன் எவ்வளோ திக்குவாயா இருந்தான், இன்னைக்கு இப்படிப்பட்ட வல்லமையில ஊழியக்காரனா மாறிட்டானே. அவங்க சொன்னாங்களா, அந்த இயேசு எங்களுக்கும் வேணும், அவர் எங்களையும் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் சொல்லி அன்னைக்கு அவங்க தகப்பன்கள் தாயை ரட்சிக்கப்பட்டாங்களே. ஏன்னா பலவீனத்துல கிருபை பூர்ணமாய் விளங்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எப்படி அதிகமான கிருபையை பெற்றுக்கொள்வது? பலவீனங்களை கர்த்தர் இடத்துல மேன்மை பாராட்ட கத்துக்கோங்க. பக்கத்துல பாச உங்க பலவீனத்தை, பக்கத்துல பாசுங்க பலவீனத்தை கர்த்தர் இடத்துல மேன்மை பாராட்டுங்க. ஓப்பன் அப் பண்ணுங்க. ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது ஓப்பன் பண்ண, ஆண்டவரே நான் ஒன்னில் ஆண்டவரே உங்க கிருபை எனக்கு போதும், அப்படி கிருபை ஆண்டவரே என்னை நிரப்பட்டும், உங்க கிருபை என்னை ஓவர்ஃப்ளோ ஆகட்டும், அப்படி கிருபை என்னை நிரப்ப அப்படி கிருபை என்னை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறது. கிருபையில வளரணுமா, தாழ்மையில வளர கத்துக்கோங்க. அல்லேலூயா. when you want to grow in grace, grow in humility, கிருபையில வளர, தாழ்மையில வளர வளர நம்முடைய வாழ்க்கையில கிருபை வளர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு ஊழியக்காரர் இப்படியாக சொன்னார், வேரன் விஎஸ்பி அவருடைய கமெண்ட்ரியில் இப்படியாக சொல்றாரு, கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் ஒண்ணுக்கு மேலாக ஒண்ணு அடுக்கி வைக்கப்படலையா, கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் ஒண்ணுக்கு கீழே ஒண்ணு அடுக்கி வைக்கப்பட்டிருக்குதாம். திரும்ப நான் சொல்றேன், கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எப்படியா, ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அடுக்கி வைக்கப்படாம பாருங்க. இது கூட கிருபை வேணும். அதெல்லாம் வார்த்தை என்ன பண்ணுது, கொளருது. ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அடுக்கி வைக்கப்படலை. எப்படி அடுக்கி வைக்கப்பட்டிருக்குதான், ஒண்ணுக்கு கீழே ஒண்ணு. அப்போ நான் எவ்வளவு உயர 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 ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் எந்த அளவுக்கு தாழ்த்துறனோ அந்த அளவுக்கு கர்த்தரை ஆசீர்வதிப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். சத்தமா அல்லேலூயா. அதுதான் பவுல் எழுதும்போது எழுதுறார். ஒரு சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். பவுல் முதலாவது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல பாருங்க. 1 கொரிந்தியர் 15:10. ஆகிலும் நான் இருக்கிற தேவ கிருபையால் இருக்கிறேன், அவர் எனக்கு அருளின கிருபை விருதாவாய் இருக்கவில்லை, அவர்கள் எல்லோரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல என்னுடனே இருக்கிற 9ஆம் வசனத்தை வாசிங்க. 9ஆம் வசனம், நான் அப்போஸ்தலர் எல்லோரிலும் சிறியவனாயிருக்கு. இது 55வது ஏடியில் எழுதுறார். எப்படி சொல்றாரு, 12 அப்போஸ்தலரில் நான் யாரு, நானு சிறியவன் அப்படின்றார். இவரா சின்னவன்? மற்றவனுடைய படிப்பையும் மற்றவங்களுடைய குவாலிஃபிகேஷனையும் எல்லாம் ரெஃபர் பண்ணி பார்த்தா இவர் எப்படிதான் இருக்கிறாருன்னா உயர்ந்தவர் தான். அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் பெருசு, இவருடைய படிப்பு பெருசு, இவருடைய அந்தஸ்து சொத்துக்கள் எல்லாம் பெருசு. ஆனால் இவர் என்ன சொல்றாரு, அப்போஸ்தலர் எல்லோரிலும்
சிறியவன்றாரு. இதே 7 வருஷம் கழிச்சு எபேசியருக்கு எழுதும் போது அவர் எழுதுறாரு, 62ஆம் ஆண்டுல அவர் எழுதுறாரு, கிறிஸ்துவுக்கு பின் 62ஆம் ஆண்டுல எபேசியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் அவர் சொல்றாரு, அடுத்த 7 வருஷம் அவருடைய முதிர்ச்சி எப்படி இருக்கு பாருங்க. பரிசுத்தவான்கள் எல்லோரிலும் சிறியவனாகிய நான், பாருங்க 7 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்றாரு, அப்போஸ்தலர் எல்லோரிலும் சிறியவன்றாரு. இப்ப 7 வருஷம் கழிச்சு என்ன சொல்றாரு, பரிசுத்தவான்கள். அப்படின்னா எல்லா விசுவாசிகளை காட்டில் நான் சின்னவன். அல்லேலூயா. நம்ம அப்படி சொல்ல முடியுமா நம்மளால? நான் 15 வருஷம் விசுவாசி தெரியும்ல, நான்லாம் சபை வந்து பாஸ்டோட நான்லாம் மூத்த விசுவாசி, நான்லாம் நீ எப்போ வந்த, நீ எப்போ ரசிக்கப்பட்டான், நீ எப்போ ஞானஸ்நானம் போய் உக்கார். அப்படி இல்லாம அவர் என்ன சொல்றாரு, எல்லா விசுவாசிகளை காட்டிலும் நான் யாரு, சிறியவன். இன்னும் அவர் இறக்குற தருவாயில் அவர் சொல்லும் போது எப்படி சொல்றாருன்னா, 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, 1 தீமோத்தேயு 1:15, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாய் மாறினது, அவர்களில் பிரதான பாவி நான். முன்னாடி என்ன சொல்றாரு, அப்போஸ்தலர் எல்லோரிலும், அடுத்து என்ன சொல்றாரு, விசுவாசிகள் எல்லோரிலும். இப்ப என்ன சொல்றாருன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா பாவியை காட்டிலும் பிரதான பாவி யாரு, நான் தான். when you are growing in humility, தாழ்மையில வளர வளர வளர, நான் ஒண்ணு இல்ல அப்பா எல்லாம் அவர் தான் சொல்ல சொல்ல அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாய் மாறுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் ஒண்ணு இல்ல, நான் வேஸ்ட், அது மாத்திரம் சொல்றது சுயநீதி. நான் ஒண்ணு இல்ல, எல்லாம் அவர் தான் அப்படின்னு சொல்லும் போது, எல்லாம் இயேசுதான் சொல்லும் போது கிருபை நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாய் மாறுகிறது. பக்கத்துல பா சொல்லுங்க, பலவீனங்களை குறித்து மென்மை பாராட்டுங்க. சொல்லுங்க, பலவீனங்களை குறித்து மென்மை பாராட்டுங்க. சொல்லுங்க, தாழ்மையில வளருங்க, கிருபை அதிகமாய் மாறும். அல்லேலூயா. 4 நண்பர்கள் பீச்சில் போய் விளையாட போயிருக்கிறாங்க, வீட்டுக்கெல்லாம் சொல்லாம போயிருக்கிறாங்க. அதுல ஒருத்தனுக்கு நீச்சல் அடிக்கவே தெரியாது, ஒருத்தன் நீச்சல் அடிக்கிறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட். வீட்டில் சொல்லாம விளையாட போயிருக்காங்க, ரொம்ப கடலுக்கு உள்ள போய் விளையாட போயிருக்காங்க, பெரிய பெரிய அலைகள்லாம் வந்துருக்குது. அதுல ஒருத்தன் நீச்சல் ரொம்ப பயங்கரமா அடிப்பான், ஒருத்தன் சுமார் 2 பேர் சுமாரே, ஒருத்தன் நீச்சல் அடிக்கவே தெரியாது. இந்த 3 பேர் சேர்ந்து நீச்சல் அடிக்காத தெரியாது, போய் வாடா உள்ள போடா, உள்ள வாடா, அது என்ன கடப்பாரா நீச்சல் ஆடுறா, அந்த நீச்சல் ஆடுறா, நான் தர்றேன்டா, நான் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லும் போது பெரிய ஆளா வந்துருக்குது. இந்த 3 பேரும் கரைக்கு வந்துட்டாங்க. அந்த நீச்சல் தெரியாதவன் அலையில போய் மாட்டிக்கிட்டான். மாட்டிட்டு தத்தளிச்சுட்டு இருக்கிறான், காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துன்னு கத்துறான். அப்போ இந்த 2 பேரும் இந்த நீச்சல் நல்லா தெரிஞ்ச எக்ஸ்பர்ட்டை பார்த்து, டே நீ தாண்டா அவனை காப்பாற்றணும், வீட்டில் வேற நம்ம சொல்லிட்டு வரலடா, வீட்டுக்கு யாரா பதில் சொல்லுவது, நம்ம ஃப்ரெண்டுடா அவன், காப்பாத்துறானா இவன் சொல்றான், பார்க்கலாம் பார்க்கலான்னு அப்படியே நின்றுட்டு இருக்கிறான். இந்த பக்கம் அவன் வந்து தண்ணியில் அப்படியே தத்தளிச்சிட்டு இருக்கிறான், பாதி மூழ்கிட்டான், இப்ப தலை மட்டும் தான் தெரியுது. இவங்கெல்லாம் இப்பயாவது போய் காப்பாத்துறானா, இவன் போவே இல்லை. வெறும் தலையை மூழ்கி வெறும் கை மட்டும் மூழ்கிற ஸ்டேஜ், அதுவும் மூழ்கிற ஸ்டேஜ் இல்லை. இப்போ டகார்னு அவன் நீச்சல் நல்லா தெரிஞ்ச என்ன பண்ணானா, கடலுக்குள்ள குதிச்சு போய் அவனை காப்பாத்தின்னு வந்து அவனை ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி திரும்ப அவனுக்கு உயிரை காப்பாற்றி கொடுத்தானா. உடனே 2 ஃப்ரெண்டுக்கு ரொம்ப கோவம், என்னடா உனக்கு மனசாட்சி இருக்கா இல்லையா, நீலாம் நல்ல ஃப்ரெண்டாடா, நீனு செத்தா எவன்டா பதில் சொல்றது, எவ்வளோ தானே நாங்கள் கத்தணும், நீ கல்லஞ்சக்காரன்டா, நீ வந்து ரொம்ப மோசம்டா, உனக்குலாம் நீச்சல் தெரிஞ்சதுலாம் நீ எக்ஸ்பர்ட்லாம் சொல்லிக்காத அப்படின்னு திட்டினாங்களாம். உடனே சொன்னானா, கவுனி எனக்கு தெரியும், நான் நீச்சல் இல்லை, நான் ரொம்ப எக்ஸ்பர்ட் தான், ஆனா அவன் கையில பலன் இருக்கிற வரைக்கும் அவனை போய் என்னால காப்பாற்ற முடியாது. அவனால கத்துற வரைக்கும், அவனால குரல் கொடுக்கிற வரைக்கும் அவனை போய் என்னால என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது. ஏன்னா நான் போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் வந்துட்டு சொந்தத்தில் என்ன கட்டி பிடிச்சிருவான். அப்ப என்னாலையும் நீச்சல் அடிக்க முடியாது, என்னையும் காப்பாற்ற முடியாது, அவனையும் என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது. எப்போ அவன் என்னால ஒன்றும் முடியல, இனி என் குரலும் கத்த முடியாது, என் கையும் தூக்க முடியாது அப்படிங்கிற நேரத்தில் அவன் டவுன் ஆறானோ, அப்போதான் நான் போய் அவனை காப்பாற்ற முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இதே தான் ஆண்டவரும் எப்போ நாம ஒன்றும் இல்லைன்னு சரண்டர் ஆகிறோமோ அந்த நேரத்தில் அவர் ரட்சிக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, சத்தமோ ஹல்லேலூயா. கர்த்தர் முழுமையான ஆசீர்வாதத்தை கொடுக்க விருப்பப்படுகிறார். சகலத்தையும் நமக்காக தான் படைத்து வைத்திருக்கிறார். ஆனா சில ஆசீர்வாதங்கள் டிலே ஆவதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, நிறைய பேர் இன்னும் நம்ம பலவீனம் நம்ம ஒத்துக்க மாட்டேங்கிறோம். அவர் காத்துட்டு இருக்கிறார், நீ ஃபர்ஸ்ட் ஒத்துக்கோ, ஃபர்ஸ்ட் நீ மூழ்கு, ஃபர்ஸ்ட் எல்லாம் உன்னால ஒண்ணு முடியலன்னு அந்த நிலைமைக்கு வா, அப்போ நான் வந்து நின்று எவ்வளோ ஆழத்துல விழுந்தாலும் அவனை தூக்குவதற்கு நான் போதுமானவராக இருக்கிறேன். ஏன்னா பலவீனத்துல அவர் பலன் பூர்ணமாய் விளங்கும்.
ஒரு நாள் நல்ல வேலையில் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் போய் பார்க்க போறாரு. அவங்க பார்த்தா பாவம் செஞ்சு ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆதாமே எங்கன்னு கேட்குறாரு. இந்த ஆதாம் பார்த்தீங்கன்னா ஒரு அத்தி இலையை மாட்டிக்கிட்டு, ஆண்டவர் நான் அத்தி இலை போட்டுட்டு ஆண்டவர் எல்லாம் ஓகே மாதிரி நிற்கிற. ஆண்டவர் சொல்றாரு, அது என்ன ஓகே, நான் உனக்காக ஒரு பலி என்ன பண்றேன், ஏற்படுத்துறேன். உனக்காக 2 பேருக்காக நான் ஒரு பலி ஆயத்தப்படுத்தி அந்த தோளினால ஒரு ட்ரெஸ்ஸை நான் உனக்கு ஆயத்தப்படுத்துறேன். நீயே உண்டாக்குகிற உன் நீதியில ஒரு பாதுகாப்பு, அதை என்ன சொல்லுவாங்க, நிர்வாணம் மூடாது. ஆனா நான் தருகிறேன்ல ஒரு ரத்தத்தினால் ஏற்பட்ட தோல், அதுல உனக்கு ரட்சிப்பு உண்டு. ஒரு பலியை ஏற்படுத்தி ஆதாம் ஏவாள்னால இல்ல, அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க நான் பலவீனன் ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லை, நிறைய நம்ம விஷயங்களை ட்ரை பண்ணிட்டோம். நம்ம மாதிரி அத்தியலையெல்லாம் ட்ரை பண்ணி நிறைய நம்ம விஷயங்கள், நம்முடைய டாக்டிஸ், நம்முடைய கிட்னி, நம்முடைய எல்லாத்தையும் விற்று எல்லாம் ட்ரை பண்ணிட்டோம். ஆனால் இன்னைக்கு ஒத்துக்க போகிறோம், ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, எல்லாம் நீங்கள் தான் சொல்லும் போது அவர் பலவீனத்தில் அவர் பலன் பூர்ணமாக விளங்கும். அன்னைக்கு ராத்திரி கூட யாக்கோபு கிட்ட போயிட்டு ஆண்டவர் நிற்கிறாரு. யாக்கோபு ஆசீர்வதிக்கு போய் நிற்கிறாரு. ஆனால் யாக்கோபு பார்த்தீங்கன்னா காலை விழ மாட்டான், சண்டை போட இறங்கிடுறானா. நீ என்னை ஆசீர்வதிக்க என்ன பண்ண மாட்டேன் நான். ஆண்டவர் அப்படியே நிற்கிறார். சரிடா போடுறா பாடுறேன், அடி கைப்பிடி அப்படி. சார் சின்ன வசதி அடிமே நம்ம சொல்லுவோம்ல, இங்கே அடி, அந்த முதுகடி ஆடி ஆடி, அந்த மாதிரி ஆண்டவர் அன்னைக்கு இங்கே அடிக்கிறீ ஆடி ஆடி. கடைசியில் அவன் தொட சண்டை தொட்டோடனே காலை விழுறானா. ஓசியாலே ஆபகுக்குள்ளே வேதம் சொல்லுது, ஐயோ ஆண்டவரேன்னு அழுறானா, கெஞ்சுறானா. அதுக்கப்புறம் ஆண்டவர் கேட்குறான், உன் பேர் என்ன, இப்போ சொல்ல உன் பேர். ஆண்டவர் யாக்கோபு. இல்லை உன் பேர் யாக்கோபு இல்லை, இஸ்ரவேல் போ. எப்போ பலவீனன்னு ஒத்துக்கிறோமோ அங்கே தேவனுடைய கிருபை ஓவர்ஃப்ளோவாக மாறும். மோசை கூட பலசாலியா இருக்கும் போது ஒரு கொலை பண்றான். அந்த கொலையை பண்ணதுல அந்த கொலையை புதைக்கிறது கூட அவனுக்கு சரியா தெரியல. ஒருத்தன் கண்டுபிடிச்சிடுறான், நீ ஒரு எகிப்தினை கொண்டு வந்தானே அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறான். ஆனா அதே மோசே அந்த வனாந்தரத்தின் நடுவுல, ஆண்டவரே நான் வெறுமையா இருக்கிறேன், எனக்கு திக்குவாய் மந்தனாவு, நீங்க யாருன்னு கேட்பாங்க, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லும் போது இப்ப ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு, போ நான் அவன் கூட இருக்கிறேன். முன்னாடி ஓவர் கான்ஃபிடென்ட் இருந்தது அவருக்கு. என்ன கான்ஃபிடென்ட்? இப்போ கான்ஃபிடென்ட் ஓவர் ஆயிடுச்சு. அப்போ ஓவர் கான்ஃபிடென்ட்ல இருந்து கான்ஃபிடென்ட் ஓவருக்கு போயிடணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பக்கத்துல பா சொல்லுங்க, ஓவர் கான்ஃபிடென்ட் வேண்டாம், கான்ஃபிடென்ட் ஓவர். இப்போ கொலை பண்ணி அதை புதைக்க தெரியாத ஒரு ஆளை வச்சு ஆண்டவர் தான் எல்லாம் நம்பி போறவன செங்கடல் நடுவுல எகிப்தின் சேனையவே புதைக்க செஞ்சுட்டார் ஆண்டவர். ஏன்னு சொன்னா பலவீனத்துல அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். எஸ், பலவீனத்தின் மூலியமா தான் கர்த்தர் பயன்படுத்துவார். உங்க பலவீனங்களை மறைக்காதீங்க, உங்க பலவீன தேவ சமூகத்தில் ஓபன் பண்ணுங்க. அந்த பலவீன ஒத்துக்கிட்ட போது அவர் அந்த இடத்துல அவருடைய பலனை பூர்ணமாய் விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. நம்ம பலவீனர்கள், அவர் தான் இரட்சகர். நாம ஒண்ணும் இல்லை, அவர் தான் எல்லாமே. நாம விழுந்தவர்கள், அவர் உயிர் தெழுந்தவராக இருக்கிறார். நாம வேஸ்ட், அவர் பெரியவராக இருக்கிறார். எளிமை நிற்போம். இன்னைக்கு கத்திரத்தில் சொல்ல போறோம், ஆண்டவரே உங்க கிருபை எனக்கு போதும். ஆண்டவரே என் பலவீனத்துல உங்க பலன் பூர்ணமாக விளங்கட்டும். ஆண்டவரே பலவீனங்களில் மேன்மை பாராட்ட ஆரம்பிங்க. என் பலன் அல்ல ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி இன்னைக்கு கத்திரத்தில் கேட்க, ஆண்டவரே என்னால முடியாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க, என்னால இந்த பிரச்சனை வெளியே வர முடியாது, என்னால இந்த சூழ்நிலையை மாற்ற என்னால முடியாது, என்னால இந்த பொருளாதார சிச்சுவேஷன் என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது, இந்த கெட்ட பழக்கத்தை நான் நினைச்சா என்னால் அது முடியாது ஆண்டவரே, நீங்க கிரியை செய்யணும். அந்த நிலைமைக்கு வாங்க இன்னைக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எப்போ என்னால முடியாதுன்னு சொல்றீங்களோ அப்போ கர்த்தர் கர்த்தர் என்னால முடியும்னு அவர் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இது அற்புதத்தின் நேரம், இது அதிசயத்தின் நேரம். இன்றைக்கு எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாத்தையும் சாதிப்பேன், நான் சூரியனுக்கே சீரியல் சைட்டு போடுவேன் அப்படிங்கிற ஒரு நிலைமையோட வந்து கர்த்தர் உங்க வாழ்க்கை எதுவுமே கிரியை செய்ய முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபையை தருகிற தேவனாக இருக்கிறார். ஓ ராஷா காடா ராலா ஷியா தெரவே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு சொல்றீங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு பலன் வேணும் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி, குடும்பத்தை நடத்துவதற்கு எனக்கு ஒரு பலன் வேணும், என் பிசினஸை நடத்துவதற்கு ஒரு பலன் வேணும் அப்பா, என் பொருளாதாரத்தை ஹேண்டில் பண்ண ஒரு பலன் வேணும், என் கடனை கட்டி தீர்ப்பதற்கு ஒரு பலன் வேணும், இந்த வியாதியை ஜெயிப்பதற்கு ஒரு பலன் வேண்டும். ஹல்லேலூயா. நீ கர்த்தர் அந்த பலனை தருகிறார். ஓ பலவீனர்கள் மத்தியில அவர் பலன் பூரணமாய் விளங்கும்னு சொல்லி இருக்கிறது. ஓ என் கிருபை உனக்கு போதும்னு சொல்லி இருக்கிறார். அது மேற்கொள்ளுகிற ஒரு கிருபை, அது அற்புதங்களை செய்கிற ஒரு கிருபை, குறைவுகளை நிறைவாக்குகிற ஒரு கிருபை. ஓ ராஷாதா ராலாவா உங்க மேலே தங்குகிற கிருபையா இருக்கிறது. ஊடா ரா கடா ரா
ரலா சந்தரலா ஷியாதரபே. ஹalleluya 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 ஹalleluya. ஒப்புக்கொடு ஆண்டவரே, பலவீனனா வந்திருக்கிறேன் ஆண்டவரே, ஒண்ணுமில்லாதவனா வந்திருக்கிறேன் ஆண்டவரே, நான் சிறுகவும் நீங்க பெருகவும் ராஜா. ஊடகரா ஷகடரலா சந்தரலா ஷியாதரபே. ஊடக கொஞ்ச நல்ல கரங்களை தட்டி ஹalleluya ஹalleluya ஹalleluya. உங்க பலன் நிரப்பட்டும். உங்க பலன் பலவீனத்துல நிரம்பட்டும். உங்க பலன் எங்க பலவீனத்துல ஓவர்ஃப்ளோ ஆகட்டும். ஹalleluya ஹalleluya. எங்க பெருமை, எங்க சுயநீதி, எங்க ஞானம் எல்லாம் அற்று போவதாக, எல்லாம் இல்லாமல் போவதாக. ஆண்டவரே, உங்க கிருபை நிரம்ப எங்க வாழ்க்கையில ஒரு பரிசுத்தம், ஒரு மேன்மை, ஒரு வல்லமை ஆண்டவரே எங்க வாழ்க்கையில ஆளுகை செய்வதாக. ஹalleluya. ஷகடரலா சந்தரலா ஷே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை. கரங்களை உயர்த்தி கிருபையே 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 மாறாத கிருபையே 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 நல்ல கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் உதவி செய்த கிருபை. கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே கிருபையே. பலவீனனாய் இருக்கும் போதே பலன் உள்ளவனாய் மாறுகிறேன். மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதா, உங்க கிருபைதா, உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதா ஊழியத்தின் பாதையில் எல்லாம், ஊழியத்தின் பாதையில் எல்லாம் உயர்த்தி வைத்த கிருபை இயேசுவே. ஊழியத்தின் மாறாத கிருபை உயர்த்தி வைத்த கிருபை. கிருபையே கிருபையே. நான் பலவீனன் ஆண்டவரே, உங்க மாறாத கிருபை இந்த மாறி போற உலகத்துல உங்க மாறாத கிருபை நிரப்பட்டும்.